हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांतस्मरणं जय राम। सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। ओंकारनिलयं देवं गजवक्त्रं चतुर्भुजं विचण्डिलमहं वन्दे सर्वविघ्नोपशान्तये। वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ नोक्कुण्डां मेनिनुडङ्गादु पूक्कोण्डु துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रिचामुण्डे गुणिने गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. குரு அப்படிங்கிறவர் நாம் ஒரு மனித உருவத்தில் பார்த்தாலும் அது ஒரு தத்துவம், பகவானோட அனுகிரகம், அருள்னு சொல்ற அருள், அன்பு, இதுக்கெல்லாம் ஒரு உருவம் தான் குரு. உருவத்தில் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் பண்ற காரியத்தில் அருள்ல வேறுபாடு இல்லை. ஞானானந்தர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஞானானந்தர்கிட்ட அடிக்கடி வந்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் அங்க வரது குறைஞ்சு போச்சு, வேற இடத்துக்கு போனார். அவருக்கு தெரிஞ்சவருக்கு வருத்தம், அதனால ஞானானந்தர்கிட்ட சொன்னாரோ, இப்ப அவர் குரு மாறிடுத்து அவருக்கு அப்படி. அதுக்கு ஞானானந்தர் சொன்னாரோ, அது குரு மாத்தம் இல்லை, போய் உரு மாத்தம் அப்படின்னார். குருவை மாற்ற முடியாது, உருவத்தை வேணா மாற்றலாம். இன்னைக்கு இவரை பிடிக்கும், நாளைக்கு அவரை பிடிக்கும், இன்றைக்கு அன்னைக்கு மாறிட்டு இருக்கலாமே வழிய, இவர்கிட்ட இருந்தாலும் அதே ஞானம் தான் கிடைக்க போகிறது, அருள் தான் கிடைக்க போகிறது. அங்கே போனாலும் அதே ஞானம் தான் கிடைக்க போகிறது, அருள் தான் கிடைக்க போகிறது. எங்கே போனாலும் கிடைக்க போகிற விஷயம் என்னமோ, பண்ண போகிற விஷயம் என்னமோ ஒன்று தான். ஆனால் அது உருவத்தில் வித்தியாசம் இருக்கு. அதனால் அது உருமாத்தம் தான், குருமாத்தம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா, அதை போல தான் நாமளும் என்ன பண்ணுறோம், அஜ்ஞானத்தில் இல்லை சார் அவர் தான் சார் எங்கள் குரு, இவர் தான் சார் எங்கள் குரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் டாக்டர் பலவா இருக்கலாம், பலவிதமான பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம். என்னமோ வியாதி என்னமோ ஒன்று தான், குணப்படுத்துறது என்னமோ ஒன்று தான். அதை போல தான் இங்கே அஜ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கு, வியாதியை போக்கு, ஞானம்ங்கிற மருந்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அதுதான் குருமூர்த்தி குணநிதி அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ரூபிணி, குருமண்டல ரூபிணி எல்லாம் இந்த அம்பாளா குருதான் இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அந்த குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தினசா தெரியுறார். ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா அன்னைக்கு தரிசனம் கொடுத்துட்டு ராத்திரி படுத்துக்க போறா. போய் டாய்லெட் போயிட்டு அவ தேக சுத்தி பண்ணிட்டு வந்து படுத்துக்கணும்.
அந்த சமயம் மடத்துல கூட இருந்தவாள்லாம் வெளியில உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கார் வந்தது. கார்லேருந்து ஒரு வெள்ளைக்காரர் இறங்கினார். இறங்கி நான் இப்போ சங்கராச்சாரியரை பார்க்கணும் அப்படின்னு இப்போ சொன்னால் இப்போ தான் அவர் உள்ளுக்குள்ளே போகிறார், அதனால் இப்போ இனிமேல் பார்க்க முடியுமா தெரியாது, நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போகணும், அதனால் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு. இவர் தானே பார்லிமெண்ட்டை ரெஃபர் பண்ணின்னு சங்கராச்சாரியர்? ஆமாம். இப்படி வெளியில இருந்துருக்கு. வெளியில இருக்கிறவாளுக்கு கூட இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா, இப்பதான் எல்லா கடையும் முடிஞ்சு உள்ளுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. இப்ப இனிமேல் திருப்பி இன்னொருத்தர் தரிசனத்துக்குன்னு வந்தா அவரோட பேசி எத்தனை நேரம் ஆகும், என்ன டைம் ஆகும்னு தெரியாது. அதனால இவ அதை அவாய்ட் பண்ணணும்னு காத்தால பார்க்கலாம் காத்தால பார்க்கலாம், அவர் இல்லை இல்லை இன்னைக்கு இப்பயே பார்க்கணும் அப்படின்னு. இப்படி இருக்கிறது உள்ளேருந்து பெரியவா கை திட்டினா, கைங்கரியம் பண்றவர் பாலுன்னு அவர் போன வெளியில யாரானு வந்திருக்காளான்னு. இல்லை இல்லை, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பார்க்கணுங்கிறார். அவர் அங்கே உட்கார சொல்லு, வரேன்னு சொல்லுவோம். இதுக்கு தான் படாது அப்படின்னு பார்த்தா, ஆனால் அது நடந்து. பெரியவா உள்ளேருந்து வந்தா அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அநேகமா ஆற்ற விட்டு கிளம்பிட்டு பிள்ளையார சரியா கவனிக்கல. அவர் வந்த பெரியவா வந்தா முன்னால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் உட்கார்ந்துட்டு இருக்கு. பார்த்தார் பெரியவாளை. கொஞ்ச நேரம் பிசாத பெரியவாளை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்தவர் பெரியவாளும் ஒன்றும் பேசல, அவரும் ஒன்றும் பேசல. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கா. இவர் இந்த வெள்ளக்காரர் உடனே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டார். இந்த இவர் தானே பார்லிமெண்ட் சொன்ன சங்கராச்சாரியா எல்லாம் கேட்டார். ஆமா ஆமா அப்படின்னு அவர் உடனே ஏந்துட்டு பெரியவாளை தொட வராப்புல கிட்டக்க வர்றார். இதை பார்த்த கூட இருந்தவர் என்ன பண்ணார், அவரை தானே தொற்று போறாரோ அப்படிங்கிறதுனால பெரியவா உட்கார்ற அந்த தர்பாசனம்லாம் இருக்கும், கையில வச்சுருப்பா, அதை குறுக்க நிறுத்தினேன். டோன்ட் டச் அப்படின்னு உடனே குறுக்க அதை வச்சார். உடனே அவர் அதை தள்ளிண்டு இந்த லைட்டை மறைக்காத அப்படின்னார். உடனே டோன்ட் யூ சீ த லைட் அப்படின்னு இவர்கிட்ட கேட்கிறார். கூட சொன்ன, நாங்க இந்த லைட்டை தான் தினம் பார்த்துருக்கோம், நீ என்ன இப்ப புதுசா வந்து பாக்குற, பாரு, அதை மறைக்காத நீங்க. கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்புறேன் அப்படின்னு குட் பை அப்படின்னு கிளம்பிட்டார். பெரியவா உள்ள போறா. போறதே இருக்கிறா, உனக்கு அவனுக்கு என்ன தகராறு என்ன? இவர் சொன்ன, தகராறு ஒன்றும் இல்லை, அவர் மேலே விட்டுருப்பாரு, தொட வராரு, கிட்ட வந்து தொற்று போறாருங்கிறதுக்கா நான் குறுக்க ஆசனத்தை வச்சாக்க மறைக்காத, டோன்ட் சீ த லைட் அப்படின்னு வெளிச்சத்தை பார்க்கலையான்னு அவர் என்கிட்ட இருந்துறாரு. அப்படியா சொன்னார்? ஆமா. உடனே இவர் என்ன சொன்னார், இந்த யாரோ புதுசா வர வாழ்க்கெல்லாம் இந்த பல்பை போட்டு காமிக்கிறா, எங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு காமிச்சா என்ன? ஏன்னா அவன் கேண்டல் வேற பண்ணிட்டு போறான், நீ பார்க்கலையா அந்த வெளிச்சத்தை, நீ பார்க்கலையா வெளிச்சத்தைன்னு. அதனால அந்த பல்பை எங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு போட்டு காமிச்சா என்ன, புதுசா வரவனு காமிக்கிறது. உடனே அதுக்கு பெரியவா, உங்களுக்கெல்லாம் அதை காமிச்சிட்டா அப்புறம் எனக்கு யாரும் துணி துவச்சு போடுவா, சாப்பாடு போடுவா, கூட வந்து வேலை செய்வா. அப்போ குரு அப்படிங்கிறது நாம பார்க்கறதே ஒரு உருவத்துல இருக்கு.
நாம் பார்க்குறதே ஏதோ ஒரு நம்மளோட பயிற்சி பழகிறதுனால நமக்கு நம்மள ஒருத்தர் அப்படிங்கிறதுல தான் நமக்கு போகிறது. ஆனால் அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சொல்றாரு. அது எப்படி நின்னுது? பிரம்மா விஷ்ணு தேடுறதே அப்படின்னு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்தடங்கள் அப்படின்னு அதுக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஜோதி பழம்பாதானே இருக்கிறதா ஈஸ்வரன் சொல்றது. அதுதான் இங்கே நமக்கு தெரிகிறாப்புல ஒரு உருவத்துக்குள்ள வருது. அப்படி அது ஞானமயமா இருக்கிறதுனால ஜோதிர்மயமா இருக்கிறதுனாலதான் எல்லார் உலகத்திலையும் எல்லாருக்கும் இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்க முடியுது. அஜ்ஞானாந்தர் ககனபதி தான் ஆத்ம வித்யோபதேசேகே திராத்தும் லோகான். ஆதிசங்கரா பரமேஸ்வரன் எதுக்கு அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு சங்கர விஜய ஸ்லோகமே அஜ்ஞானம்ங்கிற இருண்ட காட்டுல மாட்டின்னு முழிக்கிற அஜ்ஞானிகளுக்கெல்லாம் கரையேற்றணும், அவர்களுக்கு ஒளி கொடுத்து அவர்களை வாழ்வழிக்கணுங்கிறதுக்காக தான் சம்புவம் ஒரு திருச்சரத்தை புவனே சங்கராச்சாரிய ரூபா. சம்புங்கிற அந்த மூர்த்தி சங்கராச்சாரியங்கிற உருவத்துல வருது அப்படின்னு சங்கர விஜயம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய பிரிவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தினசா காட்சி கொடுக்குறா. அப்படின்னா இவருக்கு ஜோதியா கொடுத்தா அப்படின்னா பெரியவா காசி யாத்திரை பண்ணிட்டு இருக்கா. அதுல பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து கரம்பக்குடி அப்படின்னு ஒரு இடம், அந்த கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை போயின்னு இருக்கா. காத்தால பல்லாக்கில் கிளம்பி பெரியவா போறா. எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் கூட அந்த வழி அனுப்புற வழக்கம். பொதுவா ஊர் எல்லையிலேயே போய் நம்மளோட குருநாதர் வந்தார் அப்படின்னா, ஆச்சாரியார் வந்தாருன்னா ஊர் எல்லையிலேயே போய் அவளை பூர்ணகும்பத்தோட வரவேற்கிறது. அதே மாதிரி திரும்பி அவ போறதே ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயப்படி இந்த ஊர் எல்லை வரைக்கும் அந்த கரம்பக்குடி மக்கள்லாம் வந்தா பெரியவாளும் நீங்க அவங்க போய் வேலையை பாருங்க நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்புவா. போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் பல்லாக்கு போயின்னு இருக்கு. ஆனா ஒரு வயசான ஒருத்தர் கையில ஒரு பையை தூக்கிட்டு இந்த வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல. பெரியவா பல்லாக்குல போறதை பார்த்தா தெரியும், அவள்லாம் தூக்கின்னு ஓடுவா. பெரியவா நடந்தாலுமே அப்படிதான் இருக்கும், பின்னால நடந்து போக முடியாது, நம்ம ஓடதான் ஓடணும். அவர் என்னமோ சாதாரணமா நடந்து போறாப்புலதான் இருக்கும். அதுதான் அந்த பிரம்மச்சரிய வேகம் அப்படிங்கிறது. அப்படி ஒருத்தர் வரது பெரியவா தெரிஞ்சது. அதனால என்னம்னா நிறுத்து பல்லாக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவர் வந்து பார்த்துட்டு போட்டோம். அவரை நம்மளால பிடிக்க முடியல நம்ம வேகத்துக்கு வந்து. ஸோ அதனால நம்ம நிற்போம் அப்படின்னா வெட்ட வழியில நடுப்புற நிற்கிறது. அவர் வந்தார், பல்லா கீழே இறக்கினா, பெரியவா உட்காந்துருக்கா. வந்தவர் ஏதோ பழம் தேன் ஒரு பவுன் காயின் எல்லாத்தையும் வச்சு கொடுத்தா நீ யாரு எங்கேருந்து வரேன்னு, கரம்பக்குடியிலேருந்து வரேன். பெரியவர்கிட்ட கரம்பக்குடியிலேருந்து வரியா? நான் இப்போ அங்கே தானே இருந்தேன், அங்கேருந்து தானே கிளம்பி வரேன். நான் ஊரில் இருக்கிறதே அங்கேயே பார்த்துருக்கலாமே, ஊரில் இருக்கிறதே பார்க்கறத விட்டு இப்போ எதுக்கு ஊரை விட்டு போகிறதே துரத்தின்னு வர? இதுக்கு அவர் சொன்னார், இல்லை ஊரில் பார்த்தேன் அதனால தான் கூட வரேன். எனக்கு அங்கே தனியாக பார்த்து பேசணும்னு ஆசை, ஆனால் பேச முடியல. அங்கே கூட்டமாக இருந்ததுனால என்னால் தனியாக பெரியவாளை மீட் பண்ண முடியல. அதனால தனியாக பார்க்கணுங்கிறதுனால தான் இப்போ வரேன் அப்படின்னு. சரி என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பெரியவரை பார்த்தேன், இன்னுமே பெரியவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு தோணல. அதனால நான் பெரியவாளோட கூட வந்துடுறேன். மடத்தில் எனக்குன்னு ஏதான ஒரு கைங்கரியம் இருக்கும் இருந்தால் நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேற என்ன வேணும், 2 வேளை சாப்பாடு வேணும், அவ்வளோதான். அது மடத்தில் எப்பொழுதும் கிடைச்சிடும். ஸோ பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியல, நான் கூட வரேன். பெரியவா சொன்னா, இப்படி பார்க்குறவாளுக்கெல்லாம் தோணலாம் கூடவே வந்துட்டா தேவையில்லைன்னு. இப்படி வருதுன்னு வச்சாக்க 1-2 பேருக்கு கஷ்டம். அவளுக்கு ஒரு
குடும்பம்னு இருக்கு, எல்லாம் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதை விட்டுட்டு வர்றதும் கஷ்டம். ரெண்டாவது, இப்படி வரவாழ்லாம் எல்லாரும் பார்க்குறவாழ்லாம் மடத்துக்கே வந்துடும் அப்படின்னா மடத்துல ஏது இடம்? எப்படி இருந்ததுன்னு, அயோத்தியை விட்டு ராமர் போறார் அப்படிங்கிறது அயோத்தி ஜனங்கள் முழுக்களும் இப்படிதான் போனான். இனிமே பிரிஞ்சு இருக்க முடியாது, அதுவும் 14 வருஷம்னா பிரிஞ்செல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு அத்தனை பேரும் காட்டுக்கு வரும் அப்படின்னு கூட வந்ததா தானே ராமாயணம் சொல்லுது. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அது பரம்பொருளுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. ஒரு தரம் பார்த்தோம், 2 தரம் பார்த்தோம். என்ன இப்போ நாம அப்பப்போ காஞ்சிபுரம் போகணும், பெரியவாளை தரிசனமும் இல்லை, பெரியவா எங்க வந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பார்க்காத உருவமா? பார்த்து தானே இருக்கோம், எத்தனையோ தரம் பார்த்துருக்கோம். ஆனா ஒவ்வொரு தரம் பார்க்கறதே ஏதோ புதுசா பார்க்குறாப்புல இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி வேற யாரையானும் ஒரு மனுஷால பார்த்தா நமக்கு இது மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப எதனால அப்படி ஒரு ஆகர்ஷணம்? எத்தனை தரம் பார்த்தாலும் அழுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது. அந்த ஆத்மாதானே, அது பரமாத்மாவும் வெளியில இருக்கு, உள்ளுக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு தானே. அப்போ இந்த ஆத்மாவும் ஆத்மாவுக்கு ஆத்மா தான் பிடிக்கிறது. அந்த ஆகர்ஷணம் தானே இருக்கு. இதுதான் அங்க தத்துவம். அதை போலதான் இவரும் சொன்ன, என்னால இனிமே நான் கூடவே வந்துடுறேன், இருக்க முடியாது, பிரிஞ்சு வரேன். என்ன அப்ப பெரியவா சொன்னா, இல்லை உனக்கும் குடும்பம் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதனால நீ அதை பார்க்க தான் வேணும். நீ இருக்கிற இடத்துலயே இரு. நான் எங்க இருந்தாலும் சரி, நான் இருக்கிற இடத்துலேருந்தே உன்னை நினைச்சுக்கிறேன், நீ இருக்கிற இடத்துலேருந்தே என்னை நினைச்சுக்கோ. 2 பேரும் உடம்பால தான், பிசிக்கலாக தான் சேர்ந்து இருக்கணுங்கிறது இல்லை, மனசளவில் ஒன்றா இருப்போம். அதுதானே முக்கியம். நம்ம மாடனா நமக்கு தற்காலத்துல பேசுற சமத்துவம்லாம் என்ன அப்படின்னு, வெறும் பிசிக்கல் சமத்துவம் தான். ஒன்னா உட்காந்து சமபந்தியில சாப்பிட்டுட்டாக்க உடனே அன்பு ஒழுகிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதே ஒரு நாளைக்கு தனியா அவர் வீட்டுக்கு போனாக்க, தலைவர் வீட்டுக்கு போனா கூப்பிட்டு சாமா போடுவார், சாம்பிட மாட்டா. உள்ளுக்குள்ள எவ்வளவோ வெறுப்பை வச்சுண்டு, நாம துவேஷத்தை வச்சுண்டு, வெளியில உடலால ஒன்னா சேர்ந்தா என்ன, சேரலாம் என்ன, ஒத்துமையா வந்துடும். ஏன் இத்தனை பேர் சொல்லியும் இந்த தத்துவம் எல்லாம் எடுபட மாட்டேங்கிறது, இன்னும் பிரிவினை தான் ஜாஸ்தி ஆயிட்டு. காரணம் என்ன அப்படின்னு, எங்க மூலத்தை தொடணுமோ, எங்க வேற தொடணுமோ அங்க வேற தொடாத வெறும் கடையை தொட்டு இருக்கிறது. அதனாலதான் அந்த சமத்துவம், அன்புங்கிறது உள்ளுக்குள்ள மனசளவுல இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா வெளியில என்ன நமக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் அது எடுபடவே எடுபடாது. இதுதான் சனாதன தர்மத்தோட, சனாதன மதத்தோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே தான். இங்க எத்தனையோ 4 வர்ணத்தை சொல்லி இருக்கலாம், பல ஜாதிகள் இருக்கலாம், பல விதமான சம்பிரதாயங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா பிரேமை, அன்பு, அன்பு, அன்பு. வசுதைவ குடும்பம் அப்படின்னு சொல்லுது. ஒரு வீடு தான், ஒரு வீடுல என்ன 10 பேர் இருக்குதான் இருப்பா. 10 பேருக்கும் பலவிதமான ருச்சி இருக்குத்தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ருச்சி இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மா இருக்கணுங்கிறதுல முடியவே முடியாது. தெரியவா ஸ்கூல் குழந்தைகளுக்கு சர்த்தேஸ்வரா யூனிஃபார்ம் வெளியில போட்டா போறாது, உள்ளுக்குள்ள என்ன போட்டு ஒண்ணுங்கிற. இனிமே டாயரும் சட்டையும் செருப்புலையும் யூனிஃபார்மா இருந்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு வித்தியாசம் தெரியாத எல்லாத்தையும் அன்புமயமா இருக்கணும். அது எப்போ அப்படின்னா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு எல்லாத்துலயும் அந்த ஈஸ்வரத்துவத்தை பார்த்தால்தான் தெரியும். அந்த பிரேம அப்படி வந்துடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும், வெளி வித்தியாசம் நமக்கு பெரிய வித்தியாசமாவே தெரியாது. அதைத்தான் நீங்க பெரியவா சொல்றா. அதனால நீ இருக்கிற இடத்துலேருந்தே என்ன நினைச்சுக்கோ, நான் இருக்கிற இடத்துலேருந்தே ஒன்று நினைச்சுக்கிறேன். நம்ம மனசால ஒன்னா இருக்கும், உடலால எங்க இருந்தாலும் அப்போ அதனால ஒரு கஷ்டமும் இல்லை. இப்படி சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்புறார். இப்படி பெரியவாளை பார்த்துட்டு பெரியவா பின்னாலேயே வந்து கைங்கரியம் பண்ணி பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் உங்களோடய இருக்கேன்னு சொன்னவர் ஒரு ஹிந்து இல்லை, ஒரு இஸ்லாமியர்.
அப்படின்னா யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு வெள்ளைக்காரர் வந்தார்னா அவருக்கு ஜோதியா தெரிகிறார். யாரோ ஒரு இஸ்லாமியர் பார்த்தார் அப்படின்னா அவர் உங்க கூடவே இருந்துட்டா தேவையில்லைங்கிறார். அவர் சொல்றார், அப்புறம் எங்க மதத்துல அல்லாஹ்க்கு உருவம் சொல்லலை, அப்படி சொல்லியிருந்தேன்னா எப்படி இருக்குன்னு, இப்படிதான் இருக்குமா. ஒரு பழுத்த இஸ்லாமியர் சொல்றது அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னார், இப்படி காவியை கொடுத்திண்டு கையில தண்டத்தை வச்சுட்டு இப்படிதான் இருக்கும் இன்ஷரார்னா இது அவர்களோட அனுபவம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்றாப்புல, எப்படி இதுக்கு முன்ன பின்ன பார்க்காத ஒண்ணு பார்த்துட்டேன். இப்படி ஒரு இஸ்லாமியரா இருக்கட்டும், இல்லை ஒரு வெள்ளக்காரராக இருக்கட்டும், இல்லை நம்மளை மாதிரி ஒரு சனாதன தர்மத்தை சேர்ந்த பக்தர்களா இருக்கட்டும், வைஷ்ணவர்களா இருந்தா அவர் விஷ்ணுன்னு பார்த்தா, శైవர்களா இருந்தா శైవర్ను பார்த்தா, ఎంత మాత్రమున ఎవ్వరి తలచిన అంత మాత్రమే నీవు அன்னமாச்சாரியார் சொல்றாரு. யாராரு என்ன எப்படி நினைக்கிறாளோ எப்படி பாவிக்கிறாளோ அப்படியே நீ இருக்க. ஆனா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தினசம் அவளோட பாவத்துக்கு ஏற்றாப்புல இருக்கே. இவருக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா, நீவே பர தத்துவமு நாகோ, இது அத்தனைக்கும் மேல இருக்கிற உயர்ந்ததான அந்த பர தத்துவம் பரமாத்மா நீந்தான் எனக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா இதெல்லாம் தான் மகான்களோட அனுபவம். அப்படித்தான் பல விதத்துல பெரியவாளை பல பேர் அனுபவிக்கிறான். அப்படி இருக்கிற பெரியவா திருப்பதிக்கு போறா. கூடவே மகாராஷ்டிர சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரியவாளை விட வயசுல பெரியவர். அவர் மராட்டிக்காரர், புனால இருந்தார். ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோ என்னமோ அதில் உத்தியோகமாக இருந்தார். ரொம்ப விரக்தர், பரம ஞானி. அவருக்கு அப்புறம் என்ன பண்ண சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு தோணி, இந்த லௌகிக வாழ்க்கையெல்லாம் பிடிக்காத சன்னியாசம் வாங்கிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்தவர் தீர்த்த யாத்திரைக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்தார். வர வழியில திரும்பி போகணும், ஊருக்கு போற வழியில என்ன ஆயிடுச்சு, இவரோட தண்டம் தொலைஞ்சு போயிடுது. உடஞ்சு போச்சோ காணா போச்சோ ஏதோ போயிடுது. இவர் அதனால ரொம்ப வருத்தப்பட்டார். தன்னோட தண்டம் போயிட்டதுனால தன்னோட சன்னியாசாசிரமம் வீணா போயிட போறது அப்படிங்கிறதுனால தனக்கு ஒரு தண்டம் வேணும் அப்படின்னு பார்த்தார். இந்த தண்டம் வேணும் அப்படின்னா உடனே எங்கேயோ இருக்கிற கொம்பை எடுத்துன்னு தூக்கின்னு போக முடியாது. தண்டம், சன்னியாசிகள் கையில் இருக்கிற தண்டம்னா என்ன, அதுக்கு எவ்வளவு சான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத தெய்வத்தின் முறையில் பெரியவா ரொம்ப வேறுமா சொல்லியிருக்கா. ஞான வைராகிய தண்டாட்யாய நமஹ அப்படின்னு ஆதிசங்கரோட அஷ்டோத்திரத்துல அவர் கையில வச்சிருக்க தண்டம் எதை சிம்பாலிக்கா இருக்குன்னு, ஞானத்தையும் வைராக்கியத்துக்கும் சிம்பாலிக்கா அதை விடாப்புடியா பிடிச்சுட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால்தான் அந்த தண்டத்தை பிரியாதவா பிடிச்சுட்டே இருக்கா. அப்படி ஒரு உயர்ந்ததான அது மந்திரக்கோள் அப்படின்னு சொல்றான். குருட்டேந்து அதை நல்லா புனிதப்படுத்தப்பட்டு தான் வகையில கொடுக்கப்படுறது. ஸோ அதனால இவர் என்ன பண்ணார், இந்த தண்டம் வேணும் அப்படின்னா இதுக்கு யாரான தகுந்த ஒரு மகான்கள்டேந்து வாங்கிக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. இவருக்கு இந்த தமிழ்நாடு புதுசா இருந்ததுனால அப்படியே விசாரிச்சுன்னு வரத்தே செங்கல்பட்டு பக்கத்துல பெரியவா இருந்தா. அங்க ஒரு பெரியவர் இருக்கார், காஞ்சி பெரியவர்னு பேரு. அவர் பெரிய தபஸ்வி, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னா. அப்பதான் பெரியவாளை முதல்ல பார்த்துட்டு தன்னோட நிலைமையை சொன்னார். தனக்கு தண்டம் எடுத்து வேணும் அப்படின்னு. பெரியவா உடனே ஒரு தண்டம் எடுத்துன்னு வர சொல்லி பெரியவா கையால தண்டம் கொடுத்தா. அதுலேருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பெரியவா கையால தண்டம் வாங்கிட்டதுனால பெரியவா தான் தனக்கு குரு அப்படின்னு பெரியவாளை விட்டு கடைசி வரைக்கும் அவர் பிரியவே இல்லை. அப்புறம் திரும்பி அவர் ஊருக்கே போகல. அவர் பெரியவாளோடையே அப்படியே யாத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டார், கூடவே இருந்தார். ஆச்சரியம் என்னன்னா, அந்த சமயத்துல பெரியவாளுக்கு ரொம்ப முடியாத போய் ஒரு சிவியரா பெரியவாளுக்கு ஜுரம், உடம்பு சரியில்லாத இருந்தது. அது மாதிரி சமயத்துல பெரியவாளை யாரும் தொட்டுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது.
அப்படி ஒரு கிரிட்டிக்கலாக இருந்த சமயத்தில் இந்த சன்னியாசி வந்தார், மராட்டி சுவாமிகள் பெரியவா இனிமேல் இது அத்தனைக்கும் நடுப்புற அத்தனை ஜுரம் இருந்தாலும் 3 வேளையும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியானும், ஸ்நானம் பண்ணியானும், அதுக்கு உண்டான மடியெல்லாம் பார்த்து தான் ஆனும். இவர் தூக்கி தூக்கி பெரியவாளை உட்காத்தி வச்சு, பெரியவாளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு, பூஜைக்கு கூட இருந்து பண்ணி திருப்பி அப்படியே பூஜை பண்ண வேண்டியது, அப்படியே திருப்பி படுத்துக்க வேண்டியது. இப்படி இருந்தது. ஒரு பெரியவா சொல்றாப்புல, இந்த சமயத்துக்கு யாரானும் ஒருத்தர் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு அம்பாள் யாரோ இவரை அனுப்பிச்சாப்புல அவர் ரொம்ப உதவியா இருந்தது. இவரும் பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி வச்சிருந்தார். இவர் தினம் அந்த கோமயம் பசுமாட்டோட மூத்திரத்தை தான் பிடிச்சிப்பார். ஒரு சொம்பில காலங்காலத்தால ஏந்தினோடனே இவர் ஸ்நானம் பண்ணிட்டு போய் மாட்டுக்கொட்டாய் இருக்கும், மடத்துல பசுமாடு இருக்கு, அதுலேருந்து சொம்பில பிடிச்சின்னு நேர பெரியவாள்கிட்ட வருது. பெரியவா எங்க இருக்காளோ அங்க வந்தா ஒரு தட்டில் பெரியவா பாதத்தை வச்சு இந்த கோமயத்தால அபிஷேகம் பண்ணிட்டு பாதத்தை அலம்பி அதை உடனே திருப்பி அந்த சொம்பிலேயே விட்டுன்னு விடுவார். பெரியவா பாதத்துக்கு ஒரு சந்தனத்தை இட்டு புஷ்பத்தை போட்டு பாத பூஜை பண்ணிட்டு வந்தனம் பண்ணிட்டு போயிடுவார். இவர் குடிக்கிறது அந்த கோமயத்தை தான் குடிப்பார். அப்படின்னா என்ன ஒரு தபஸ்வியா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார். அப்படிலாம் கடுமையான நியமத்தோட இருந்தவர் அவர். பெரியவா கூடவே நல்லா இருந்தார். பெரியவா திருப்பதிக்கு போறார், மலை ஏறி, இவரும் கூட போறார். பெரியவா வேகத்துக்கு இவரால ஈடு கொடுக்க முடியல. பெரியவா கிடுகிடுன்னு மலை ஏறி போயிட்டா, இவர் முள்ள பின்னால போற. எந்த அளவுக்குன்னா பெரியவா கோவில்ல போய் பெருமாளை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. இவர் அப்பதான் போறார் கோவில் வாசலுக்கு. பெரியவா பார்த்தா, அடடா சுவாமிகள் நம்மளோட வரலையா அப்படின்னா, இல்லை அவர் இப்பதான் ஏறி வர முள்ளதான் வர முடியல. ஆனால் இந்த கோவில் அதிகாரிகள்கிட்ட சொன்னா, இவர் என்னோட இருக்கிற சன்னியாசி, அவர் பாவம், அவரால் வர முடியல இந்த ஸ்பீடுக்கு, அதனால இப்பதான் வந்திருக்கார், நீ உள்ள அழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி அழிச்சுன்னு வா, நான் அது வரைக்கும் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு. நான் அவள்லாம் கூப்பிட்டா உள்ளுக்குள்ள வாங்குவா பாலாஜி தரிசனத்துக்கு அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், பாலாஜி அது எங்க இருக்குன்னு. நீ திருப்பதி கோவில் வாசல் நின்று பாலாஜி எங்க இருக்குன்னாக்க, உடனே அவர் சொன்னார், இதோ இருக்கு பாலாஜி அப்படின்னு பெரியவாளை காமிச்சார். அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வன, வேற அவர் எங்க வராரோ வருவேன் பின்னால், அவ்வளவுதான். அவர் மலையேறி போனா மலையேறி போவேன், கீழே இறங்கினா இறங்கி, அவ்வளவுதானே வழிய. எனக்கு இனிமே பெருமாளை தரிசனம் பண்ணும் பார்க்கணும்னு பிரார்த்தனைக்கெல்லாம் இங்க வரல. அவ கூட எங்க போறாளோ போவேன், கூட வந்தா வருவேன், அவ்வளவுதானே வழிய. எனக்குன்னு வேற எதையும் பார்க்கணுங்கிறதோ இருக்கணுங்கிற கிடையாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் நீங்க வெளியில பாக்குறத இதோ இங்க பார்த்துன்னு இருக்கோம், அவ்வளவுதான். பார்க்க மாட்டேன்ட்டார், உள்ள வர மாட்டேன்ட்டார். பெரியவாளோடய திரும்பி கீழே இறங்கி வந்துட்டு. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எல்லாம் பாவம் இருந்திருக்கு. அவ ஏதோ கற்பனையில இல்லை, அவளுக்கு அப்படி அது ஒரு அனுபவமா ஏற்பட்டிருக்கு. அதுதான் அங்க பரம்பொருள் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற பெரியவா எப்படி யாராருக்கு என்னென்ன தேவை எப்படிங்கிறத நமக்கு தெரியாது. முக்காலம் உணர்ந்த ஞானி, திருகால ஞானி அப்படின்னா நமக்கு இப்ப நடக்கிறதே என்னன்னு புரியல, நேற்றுக்கு நடந்ததெல்லாம் மறந்தே போயிடுது. ஆனா இவாளுக்கு பின்னால என்ன நடக்க போறது, எப்போ நடக்க போறது எல்லாம் சர்வம் தெரிகிறாப்புல இருக்கு. தேவகோட்டேசம் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிற பெரிய ஸ்தபதி, காஞ்சிபுரத்தில் ஓரிக்கையில் எல்லாம் பெரிய பிரம்மாண்டமான கோவில் பெரியவாள் கட்டியிருக்க, எல்லாம் கணபதி ஸ்தபதி பண்ணதுதான். பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, பெரியவாளுக்கும் அவர்கிட்ட ரொம்ப ஒரு மரியாதை. காரணம் என்னன்னா, ட்ரெடிஷ்னலா வரக்கூடிய இந்த ஸ்தபதிகள் இன்னமும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றின்னு வர ஒரு குடும்பம். அதனால அவர்கிட்ட ரொம்ப சாஸ்திரோக்தமான ஸ்தபதிகள். அவர்கிட்ட அதனால பெரியவாளுக்கும் மரியாதை. நிறைய கோவில் கைங்கெல்லாம் அவர்கிட்ட பண்ண சொல்லியிருக்கா. ரொம்ப இவர் பெரிய விஷயம் தெரிஞ்சவராக இருந்ததுனால இவரோட வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு ஆந்திர பிரதேசத்துல ஆந்திர அரசாங்கத்துல இவரை ஒரு சீஃப் இன்ஜினியர் கிரேட்ல அவருக்கு கொடுத்து வச்சிருந்தா.
அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறவர் இங்க. அதனால ஹைதராபாத்ல இருந்தார். அப்பப்போ பெரியவா சொல்லியெல்லாம் வந்து வந்து பார்க்கறது எல்லாம் பண்றது. அங்க ஆந்திரால அரசாங்கம் மாறித்து NT ராமராவ் முதலமைச்சரா வந்து அவர் பல காரியங்கள் பண்றது. அந்த ஹைதராபாத்ல பெரிய நடுப்புற ஏரி இருக்கு. அந்த ஏரியில ஒரு சிலை வைக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், புத்தர் சிலையை வைக்கிறது அப்படின்னு தீர்மானம். இன்னமும் அப்படிதான் இருக்கு. இது அரசாங்க ஸ்தபதியா இருந்ததுனால இவர் தான் இந்த புத்தர் சிலையை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஆர்டர். இவர் சில இதெல்லாம் சொல்லி பார்த்தார். ஒரு கிருஷ்ணரை வைக்கலாம், ராமரை வைக்கலாம் அப்படின்லாம் ஏதோ சொல்லி பார்த்தார். ஆனால் நமது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்வேஷன். ஒன்று தங்களோட செக்குலரிசம் போயிடுமோன்னு. அதனால ஏற்கனவே இவர் NT ராமராவ்னாலே ராமர் கிருஷ்ணன் தான் முழுக்களும் பிரசித்தமாக இருக்கு. ஸோ இவர் இனிமேல் அதையே சிலையை வச்சாருனாக்க இவர் தனக்கு தானே சிலை வச்சிருந்தேன்னு ஏதானு வரலாம், பேசலாம். ஸோ அதுக்கு பயந்து அவர் என்ன பண்ணாரு, ஒரு செக்குலரிசம் இருக்கணும் அப்படின்னுட்டு வேற ஒருத்தருக்கும் வேற மதத்தை சேர்ந்தவாளுக்கு வைக்க முடியாது. ஏன்னா அங்கே உருவமே கிடையாது. அல்லாஹ்க்கு சிலை வைக்கிறேன், இயேசுக்கு சிலை வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால இவர் புத்தர் சிலைன்னு அதைத்தான் பண்ணணும்னு சபதி வேற வழி இல்லை வந்து பண்ண ஆரம்பிச்ச. பெரிய பிரம்மாண்டம். பெரியவாள்கிட்ட வந்து வருத்தப்பட்டு தான் என்னமோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இந்த அரசியல் இப்படிலாம் இருக்கு. அந்த சிலை ரெடியாகுது. ரெடியானா இவர் நடுப்பற பெரியவாளை தரிசனத்துக்கு வரத்தை பெரியவா சொன்னா, அந்த சிலையெல்லாம் என்ன எல்லாம் ரெடியாக எடுத்து எப்போ வைக்கணுமோ தெரியல, அதுக்கு முதலமைச்சர் சொல்லணும், சொன்னாக்க எப்போ சொல்கிறாளோ அப்போ தூக்கி வைக்கிறாப்புல இருக்கும். பெரியவா சொன்ன, நான் ஒன்று பண்ண சொன்னால் பண்ணுவேன், என்னன்னு வேலையை ரிசைன் பண்ணிடுவோம்னா, வேலையை விட்டுடுவோம்னா. இவருக்கு தூக்கியாரி போட்டது. ஏதோ பெரியவா தரிசனம் பண்ண வரலான்னா திடீர்னு வேலையை விடுன்னா, இவருக்கோ குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, குழப்பு இருக்கு, என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனா சொல்றதோ பெரியவா, இவரோ பெரியவாசனத்தை எதையும் மீறி பழக்கமும் இல்லை. இவர் சொன்ன பெரியவா எதுக்காக சொல்றா தெரியல, நான் வேலையை விடுறேன், ஆனா நான் போய் ரிசைன் பண்ணணும்னாலும் லெட்டர்லாம் கொடுத்துட்டு தான் போகணும், வர முடியாதனால நான் ஒரு தடவை ஹைதராபாத் போயிட்டு அங்கே போய் எல்லாம் பண்ணிட்டு வரேங்க. பெரியவா சொன்னா, ஹைதராபாத் போகக்கூடாது, இங்கேருந்தே லெட்டரை அனுப்புன்னா. நீ அங்கே போக வேண்டாம், இங்கேருந்து அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா அது வேலையை விடுறதுக்கு இவ்வளவு ஜரூரா விடணும். அனுப்ப திருப்பி எல்லாம் போக வேண்டாம், நீ என்ன பண்ண, இங்கேயே வந்த, இங்கேருந்து ரிசைன் பண்ணேன்னு லெட்டர் அனுப்பிச்சிட்டு நேரம் இங்கேருந்து ஊருக்கு போயிடுன்ட்டா, தேவகோட்டைக்கு போயிடு. வேற வழி இல்லை, இவர் இங்கேருந்து லெட்டர் அனுப்பிச்சார், ஊருக்கு போயாச்சு. இது அப்படி இருக்கு. அங்க அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டு ஊருக்கு போற சமயத்துல அங்க பார்த்துட்டு இந்த சிலையை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணும், அந்த ஏரியில நடுப்புற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்துல ஜரூரா ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. ஏற்பாடுனா அதுக்கு ஒரு பெரிய டீம் போட்டு, LNT மாதிரி பெரிய கம்பெனி ஏன்னா அது பெரிய கிரேன்கள்லாம் வச்சுட்டு இதுதான் போகணும், போட்ல தான் போய் எடுத்துன்னு போய் எல்லா சாமானியும் எடுத்துன்னு போய் அங்க எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஆகணும். இந்த காரியம் ஜரூரா நடந்துட்டு இருக்கிறதே என்ன ஆயிடுத்து, இந்த போட்ல அதுக்கு ஒரு தனியா ஸ்பெஷல் போட்டு அதுல இந்த சிலையை வச்சு முன்னாலே எங்க ஆள்லாம் போய் எல்லாம் பண்ணி கிரேன்லேருந்து அப்படி தூக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறதே என்ன ஆயிடுத்துன்னு தொப்புன்னு அந்த சிலை விழுந்துடுது. விழுந்தா எங்கன்னு, எந்த போட்ல எடுத்துன்னு போனாலும் அதுல எல்லாரும் அதுக்கு உண்டான மனுஷெல்லாம் போயிருக்காரு, அது நல்லையிலேயே விழுந்துடுது. விழுந்தா அந்த போட்ல இருந்து எல்லாரும் ஜலசமாதி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பல மாசங்கள் கழிச்சு தான் அந்த வெளியில எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை இப்போ வச்சா. அது ஒரு பெரிய கதை.
இப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு விபத்துல இவர் மட்டும் போயிருந்தாருன்னா நிச்சயம் இவர் தான் சீஃப் ஸ்தபதியா இருக்கிறதுனால இவரும் அதுல போய் தான் ஆகணும். போனார்னா அந்த போட்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன இருக்கும்னு அவ்வளவுதான். அதுக்காக தான் பெரியவா என்னம்னா போகவே விடாத, அந்த பக்கம் போடாத, இங்கேருந்தே லெட்டர் அனுப்பு, நேர போயிட்டு வா ஊருக்கு. இது ரொம்பவே ஷாக்கா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. என்ன இப்படி ஒரு பெரிய விபத்து, இதுல இருந்து நாம அன்னைக்கு வேணா கஷ்டமா இருக்கும், முதல்ல நல்ல வேலை, ஒரு அரசாங்க உத்தியோகம், நல்ல சௌக்கியமா வச்சிருந்துருக்கிற இடத்துல போய் திடுதுப்புன்னு வேலையை விடுன்னா எப்படி வேலையை விடுறது? ஏன் அங்க போகவே விடலன்னு இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கான போனோம்னா ஏன் போக விடல பெரியவான்னு இவர் போய் கொடுத்தாருன்னா அப்போ கடைசியா இவரை நீங்க சிலையை வச்சுட்டு அப்புறம் போன் வேணா ரிலீவ் பண்றேன்பா. சிலையை வச்சுட்டு அப்புறம் இவர் எங்க ஊருக்கு போறது? அதனால அவர் மூஞ்சியிலே முழிக்க விடல, இப்படி ஆயிடுத்து. அதுக்குள்ள பெரிய பொலிட்டிக்கலி அமக்களம் நடந்து என்.டி. ராமராவ் பதவி போய் எல்லாம் பண்ணி ஏக அமக்களம்லாம் நடந்து அதுக்கப்புறம் திரும்பி இவர் பதவிக்கு வந்தாதான் அப்புறம்தான் சரி இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற புத்தரை தூக்கி திருப்பி நிறுத்தணும் அப்படின்னு உடனே எகைன் ஆரம்பிச்சு அடியப்படுறாங்க. அப்போ இவர் ஸ்தபதியை கூப்பிடுன்னு, இதை எப்படி தூக்கி எடுத்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா ஸ்தபதியை கிட்டா பிஎஸ்ன்னு ஸ்தபதியெல்லாம் இல்லைன்னு. ஏன்னு அவர் அப்பயே ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. யாரு ரிலீவ் பண்ணான்னா போயிட்டார், அவ்வளவுதான். ஃபைல் எடுத்துன்னு வான்னா பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் இருக்கு. உடனே என்டிஆர் சொன்னார், உடனே அவரை இங்க வர சொல்லுன்னு, ஸ்தபதியை திருப்பி கூப்பிடுது அப்படின்னு. இவருக்கு உடனே திரும்பி ஓலை வந்தது, சிஎம் கூப்பிட்ற இம்மீடியட்டா பார்க்கணும் அப்படின்னு. இவர் பார்த்தாரு, இது எதுக்கு திடீர்னு திருப்பி வந்து கூப்பிடுறாரு, என்ன ஆப்பறதோ எதா ஆப்பறது. அதனால அந்த லெட்டரையும் எடுத்து நேரு காஞ்சிபுரம் வந்தார். பெரியவாள்கிட்ட சொன்னேன், இது மாதிரி கூப்பிட்றா, என்னென்ன கூப்பிட்டா என்னன்னு போய் கேளுன்னா. போனா சிஎம் சொன்னார், உன்னை யாரு ரிலீவ் பண்ணான்னு. யாரு ரிலீவ் பண்ணா? பொருந்துவா ரிலீவ் பண்ணான்னு. நான் மெனக்கிட்டு வேணும்னு வச்சிருக்கு, அதெல்லாம் முடியாது. அதனால என்ன பண்ண, உன்னை திருப்பி ரீஅப்பாயின்ட் பண்றோம். இந்த ரீஅப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணான்னு, இவர் என்னைக்கு காஞ்சிபுரம் வரத்தே பெரியவாங்க ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புன்னு சொன்னாலோ அதுலேருந்து கண்டினியூட்டி போகாத, திருப்பி போடும். இதை பார்த்து மெனக்கிட்டு பெரியவா வேலையை விடுன்னு சொல்லியிருக்கா, இவர் திருப்பி உத்தியோகத்துக்கு போறேங்கிறான்னு பெரியவாள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீ யார்கிட்ட வேணா கேளு, ஆனா நீ இப்ப விருந்துதான் ஆகணும் அப்படின்னு. திரும்பி வந்து கேட்டார், இது மாதிரி நிர்பந்தப்படுத்துறான், திருப்பி சேருங்கிறான். என்ன பண்ண, சேருன்னா சேர்ந்துக்கோங்க. என்ன இது விளையாட்டா இருக்கு, என்னமோ போனா இனிமே வேலையை விடுன்னா விடுங்கிற, சேருன்னா சேரு. ஏன்னு அது என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு, எந்த சமயத்துக்கு நீ இருக்கப்படாதவங்க அது பண்ணியாச்சு, இன்னுமே பார்த்துக்கலாம். இப்படிதான் பெரியவாள்கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா முக்காலமும் அந்த ஞானியா இருக்கிறதுனால எப்போ யாரு எங்க இருந்தா என்ன ஆபத்து வரும், என்ன வரும், நன்மை வரும், விடுதல் வரும், அதுக்கு ஏத்தாப்புல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு கணபதி ஸ்தபதி. அதான் பெரியவாள்கிட்ட இப்படிலாம் பெரியவா அனுகிரகம் இருந்ததுன்னா அவளுக்கு பெரியவாள்கிட்ட பக்தி பொங்கி வழியாத வேற என்ன பண்ணும். அவர் சொல்றாப்புல இனிமேல் நமக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சி சௌக்கியமான வாழ்க்கையாக இருக்கட்டும். 1962 வருஷம் 1960s இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதே தான் அகில பாரத வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிற ஒரு சதஸை சாதுர்மாசியத்தில் ஆரம்பிச்சா பெரியவா. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நமக்கு இருந்த அறியாமையில அஜ்ஞானத்தில் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நம்மளோட எந்த ஒரு கலையாக இருக்கட்டும், இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஒரு கவனம் இல்லாத ஏதோ ஒரு அந்நிய முகத்தில் மேல்நாட்டு முகத்தில் எல்லாரும் பிரமிச்சிருந்தது காலம். நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம்
நம்மளோட மனோபாவங்கள்லாம் எப்படி இருந்தது, எப்படிலாம் நமக்கு ஒரு பிரமையில இருந்தது அப்படிங்கிறத மாற்றி 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 அந்த பிரமையெல்லாம் தெளிய வச்சு அந்த போதையை தெளிய வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு சனாதன தர்மத்தை ஒரு புத்துயிர் வராப்புல பண்ணியிருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க இதோ அவர் பண்ற காரியம். அதுக்கு எத்தனை பாடுபட்டிருக்கான், திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி சொல்லி. அதுல நம்மளோட கலைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சிற்பமா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு உயர்ந்தது. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்கு, எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்கு, அதுக்குன்னு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சகாவரமா ஆச்சரியமான ஒரு சிஸ்டம், ஒரு தேசம் அப்படின்னா பாரத தேசம். ஆச்சரியமான ஒரு மதம்னா அந்த சனாதன தர்மம். அதுல இருக்கிற கலைகளா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் இது எல்லாத்தோட லட்சியமும் ஒரே லட்சியம்தான், பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நீங்க பாட்டா இருக்கட்டும், ஆட்டமா இருக்கட்டும், இனிமே எழுத்தா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், என்ன இதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சுத்தி 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 அந்த தெய்வீக சம்பந்தம் தான் இருக்கும். கோவில்லாம் இருக்கு, இத்தனை கோவில்னா எதுக்கு இத்தனை கோவில்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருந்தா எல்லாரும் போய் பார்க்க மாட்டாளா என்ன? எதுக்கு ஊருக்கு ஊரு கோவில், தெருக்கு தெரு கோவில் அப்படின்னா நம்மளோட கலைகள், இந்த கலாச்சாரம் முழுக்களும் இந்த கோவிலை சுத்தியே தான் வளர்ந்தது. அது அத்தனையும் நம்மளா என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்கால ஈஸ்வர அர்ப்பணம். அவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றது. அப்படி பண்றதே நாமளும் அதை என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். அதனாலதான் ராஜாக்கள்லாம் போட்டி போட்டுன்னு இப்படி கோவில் எல்லாம் கட்டினான்னா அவளுக்கு வேற வேலை இல்லையா, இல்லை அரசாங்கத்துல வேற காரியம் இல்லையான்னு எத்தனையோ பண்ணியிருக்கலாம். ஏன் இதெல்லாம் பண்ணாங்க? இது ஒண்ணு இருந்துருத்துனா போறோம், உயிர் ஒண்ணு இருந்துருத்துனா அப்புறம் எப்படியோ உழைக்க வச்சுள்ள ஆள். அதுதான் அங்க முக்கியம். அதனால அதோட வேல்யூஸ் தான் தெரியாத இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு கோவில் எல்லாம் ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை அப்படின்லாம் இருந்து இப்பவும் இப்படிதான் ஒரு எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் போய் பார்த்தா ஏதோ நகரங்கள்ல இருக்கிற கோவில் வேணா பிரகாசமா இருக்கிறாப்புல தெரியுறதே வழிய, இன்னும் கிராமத்திலாம் போய் பார்த்தாக்க கண்ணில் தண்ணி வராப்புல தான் இருக்கு. எப்பவோ பிரம்மாண்டமா கோயில் கட்டி வச்சிருக்கா. சமீபத்துல மாயவரம் போக வேண்டியது, மயிலாடுதுறையிலேருந்து தேரெழுந்தூர் போனோம், அப்படின்ட்டு போனோம். முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போனோம். ஆமருவியப்பன் அப்படின்னு பாடல் பெற்ற மங்களாசாசனம் என்ன திருத்தலம். கோவிலான கோவிலா இருக்கு, பெருமாளான பெருமாள் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பட்டர் அவர் பார்த்தார், எல்லாம் ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்கறதே. அப்புறம் அவராகவே அது வரைக்கும் சொல்லலை, அவரும் சஸ்பென்ஸா வச்சுட்டு எனக்கு பிரசாதம் கொடுத்தே சொன்னார், மாமா தினம் உங்களோட யூடியூப்ல உங்களோட பெரியவா உபன்யாசம் கேட்காது தூங்க மாட்டோம்னு. அப்புறம் சொன்னார். இவர் வரத்தையே கவனிச்சிருக்காருன்னு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா கோவிலில் ஒருத்தரும் கிடையாது, ஏதோ நாங்க 2-3 பேர் தான். ரொம்ப பேசிந்து நீங்க பக்கத்திலேயே தான் வீடு, நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு பாலான்னு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ண போனா, அவர் ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தி பேசிந்தர் எல்லாம் பண்ணார். அவரோட பேசிந்துக்கிறது பரம்பரையா பூஜை பண்ணிருக்கோம், எல்லாம் பேச்செல்லாம் வந்தது. இந்த சம்பளம் எல்லாம் எப்படின்னு அதை மட்டும் கேட்காதீங்க. வந்து 300 சில்லர் ரூபாய் சம்பளம். அந்த 300 சில்லர் ரூபாயும் எப்போ வரும்னு 6 மாசத்துக்கு ஒரு தரம் வருமா, 4 மாசத்துக்கு ஒரு தரமா தெரியாது. ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு வீடு இருக்கு, குழந்தைகள் இருக்கு, இப்படி இருக்கு, எப்படி இதுல கட்டுப்படி ஆகும்னு. அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே நாங்க கொடுத்தனம் பண்றோம். எங்களுக்கு பெருமாள் இருக்கு, பெருமாள் நாங்க பெருமாளை பார்த்துக்கணும், பெருமாள் எங்களை பார்த்துக்கிறார், அவ்வளவுதான். எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா? 21ஆம் நூற்றாண்டுல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு சொல்லி ஒரு HRNC டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறோம் ஒரு தனி மந்திரி சபையே வச்சுட்டு அதுக்கு மந்திரி எல்லாம் வச்சுன்னு இத்தனையும் பண்றான்.
ஆனால் அதில் கோவில் அப்படிங்கிறோம். கோவிலில் இருக்கிறதுலே முக்கியம் எதுன்னு, கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிரே என்னன்னு, அங்கே இருக்கிற சுவாமி தான். அந்த உயிரோட காப்பாற்றுறது அங்கே பூஜை பண்ணுறவா தான். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு, அதை தவிர மீது எல்லாத்தையும் கவனிக்க. இந்த அக்கிரமத்தெல்லாம் நினைச்சாலே மனசு ஆறாது. அவர் கூல வாசனை, நமக்கு தான் இன்னும் கோபம் வந்தது, வருத்தமா இருந்தது வழியே அவரெல்லாம் பண்ணல. இது இப்படிதான் நடந்துருக்கு. இந்த கோவில் மட்டுமே, எல்லா கோவிலும் இதே கூத்து தானே இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போக முடியுமா? போக முடியல. என்ன பண்றது? நம்ம பாரம்பரியா பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஏதோ பண்றதுனால பெருமாள் நம்மளை பார்த்துக்கிறோம், பெருமாள் நமக்கு பண்றதுனால அவரை விடுறதுக்கு மனசு இல்லை, பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ இருக்கிற பக்தா, இந்த ஊர்க்காரெல்லாம் இருக்கா பக்தாள்லாம், ஏதோ அவாவா பார்த்துக்கிறா, அதை வச்சுன்னு ஓட்டின்னு இருக்கோம். சரி, அதை முடிஞ்சது. அந்த ஊர்லயே வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில், நேர இங்க ஆமரவிப்பன் பெருமாள், அவருக்கு நேர அந்த ரோடு எண்டில், இந்த ரோடு எண்டில் பெருமாள் கோவில், அந்த ரோடு அந்த எண்டில் சிவன் கோவில். அங்க போய் பார்க்கணும்னு போய் அங்கேயே தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னார். அங்க போனோம். அங்க போனா கார்த்திகை சோமவாரம். அப்போ அது சாயந்தரம் சங்காபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்ணி நிற்கிற இந்த குருக்கள். சுவாமி சந்நிதிக்கு போனால் ஒருத்தரும் இல்லை. நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வந்து அம்பாள் சந்நிதிக்கு போகலாம் அப்படின்னா அப்போதான் அந்த சிவாச்சாரியர் பார்த்துட்டு வந்தார். அழிச்சுன்னு போனால் அம்பாளுக்கு தீபாரதனைலாம் பண்ணிட்டு அவர் சொன்னார், உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு அப்படின்னார். அவர் நீ கூட வந்த சொன்னால் எங்கேயோ டிவியில் வெளியே பார்த்துருப்பேள். அதான்னு பார்த்தேன், நீங்கள் தானே அப்படின்னு என்ன சொல்லிட்டு, பெரியவாளை பற்றி கேட்காதே இருக்க மாட்டோம் அப்படின்னு அவரும் உடனே சொன்னார். சொல்லிட்டு அவர் பேசினார். உடனே நமக்கு சும்மா இருக்காதா, உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு கோவில் இங்கே நடக்கிறதுக்கு, சம்பளம் எவ்வளவுன்னு, அதை கேட்காதீங்க வந்து. அவருக்கான 300 ரூபாயா இருந்தது, 100 ரூபா கணக்கில் இருந்தது. இவருக்கு இன்னும் 10 ரூபா கணக்கில் தான் இருந்தது. ஒரு ரொம்ப மிடில் ஏஜ் தான், ரொம்ப வயசானவன்னு சொல்ல முடியாது, யங்ஸ்டர் தான். அவர் சொன்னார், அவன் கொடுக்கறத யாரும் எதிர்பார்க்கிறா, ஏதோ சாமி நமக்கு படி அளந்துருக்கு, நாம அவருக்கு சாமிக்கு கையை காமிச்சுருக்கோம், இப்படி ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா காலத்துல இப்போ ஏதோ உங்களை மாதிரி வரவாழ்லாம் சொல்லுவோம், அவ கொடுக்கறத வச்சுன்னு ஓட்டின்னு இருக்கு. அப்போ சொன்ன கொரோனா காலத்துல வந்து அரிசி கிடைக்காது போய், இது கொடுக்குறவாளுக்கும் கொடுக்க முடியாது போய் ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருந்தார் எங்க வேதபுரீஸ்வரர். எனக்கு என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியல, அதனால ரேஷன் அரிசி தான் நைவேத்தியம் அப்படின்னு அவர் சொன்னார். கேட்டானா ரொம்பவே மனசு வருத்தமா இருந்தது. என்ன ஒரு பெரிய இதுவானா பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவானாக்க உடனே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது, தேரெழுந்தூர், பெரிய கம்பன் பிறந்தார், இங்கேயே தான் வளர்ந்தார். ஆஹா ஊஹூன்னு எல்லாரும் நம்ம பிரமாதமா எல்லாத்துலேயும் பேத்திக்கிறோம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற சுவாமியோட கதியெல்லாம் எப்படி இருக்குன்னு, இதுதான் நம்மளோட நிலைமையா இருக்கு. இதுதான் அறியாமை, அஜ்ஞானம். இதை கவனிக்கிறதுக்கு நமக்கு இல்லை. பெரியவா தெய்வத்தின் ஒரு சிறா, ஒரு ஊர்லயே யாரு இருக்கிறதே அழுக்கு வேஷ்டி கட்டின்னு இருக்கான்னா அந்த ஒரு சாமி தாங்கிறார். கீச வேஷ்டி அழுக்கு வேஷ்டி யாரு கட்டின்னு இருப்பான்னா அந்த ஊர்ல இருக்க கோயில் இருக்கிற சாமி தான். நம்ம தீபாவளிக்கு வாங்கிக்கிறதே நம்ம ஊர் சாமிக்கு ஒரு வேஷ்டி வாங்கணும், புடவை வாங்கணும், கொடுக்கணும்னு நமக்கு தோண மாட்டேங்கிறது. நமக்கு இருக்கிறதுலே வசதியா வாங்கிக்கணும்னு தோன்றது. நமக்கு வாங்கிக்கிறதுல 1 ரூபா 10 ரூபாயை குறைச்சிருந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணல. இப்படி அந்தந்த ஊருக்காரா அந்தந்த ஒரு சாமியை மேல ஒரு கரிசனத்தோட இருந்தாலே போரும். ஒரு அரசாங்கத்தையும் நம்ப வேண்டாம், ஒரு வயலையும் நம்ப வேண்டாம். அது பண்ணல. இது எத்தனையோ எதுக்கு சொல்லுங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பெரியவா அந்த 62ஆம் வருஷம் அகில பாரத வேதாகம சில்ப சதஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணி, நம்ம இந்த கோவிலில் நித்திய பூஜை நடக்கிறதா, நைவேத்தியம் நடக்கிறதா, அவருக்கு ஒழுங்கா துணிமணி எல்லாம் நன்னா இருக்கா,
வழக்கேறியதா இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு முடியலன்னா இனிமேல் நாம் அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இனிமேல் திருப்பணி பண்ணுறதுங்கிறதுக்காக போகிறோம். அப்படி ஒரு நிலைமை இருந்ததுனால இந்த கோவில் திருப்பணி, இந்த ஸ்தபதிகளுக்கெல்லாம் வாழ்க்கையே அதுதான். அங்கே ஒன்றும் இல்லைன்னா இவ என்ன பண்ணணும்னு சினிமாவில் செட்டிங் போர்டெல்லாம் போனான். அவளுக்கும் குடும்பம் இருக்கு, எதுவும் சாப்பிட்டு தானே. அதை பார்த்துட்டு தான் பெரியவாளுக்கு பொறுக்காத இதை ரிவைவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சதஸ் ஆரம்பிச்சா. அதில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ண சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் அதோட பெருமையெல்லாம் உலகத்தில் உள்ள பல நாட்டிலேருந்து இருக்கிறவாளெல்லாம் வரவழைச்சு விஐபிஸ்லாம் இதோட பெருமை என்னன்னு அவளை விட்டு சொல்ல சொல்லி இப்படிலாம் பண்ணினா. சில்ப சதஸ்லாம் இருந்துச்சு. அதிலெல்லாம் புத்தியர் அடைஞ்சவாதான் இந்த கிராமிய கலையா இருக்கட்டும், அங்கே உள்ள விஷயங்களா இருக்கட்டும், மகாபாரதம் பாடுறது அப்படின்னு ராஜாக்கள்லாம் மானியம் கொடுத்து வச்சிருக்காரு. தினம் கோவிலில் மகாபாரதம் சொல்லணும் அப்படி. ஏன்னு நல்லதை கேட்க 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 தான் அதோட இம்பேக்ட் படியும். லேசில் படிஞ்சிடாது. கேட்டால் ஒரு தரம் கேட்டால் போகிறோம், வாட்ஸ்அப்பில் ஒரு தரம் பார்த்தா போகிறோம். இதை மட்டும் தினம் கேட்டாலும் வராது. அதனால்தான் ராஜாக்கள்லாம் மானியங்கள் கொடுத்து இத்தனை எல்லாம் பண்ணினா. இப்படி அந்த 62 எல்லாம் பண்ணி பண்ணி வச்சிருந்தா. அப்படி இருக்கிறதே காஞ்சிபுரத்தில் இருக்கா. அதுலேருந்து தான் இவருக்கு ரொம்பவே பெரியவாள்கிட்ட தொடர்பு. ஒரு நாளைக்கு திடீர்னு ஸ்தபதியை வர சொல்லுவோம்னா இவர் என்னமோ ஏதோன்னு வந்தா பெரியவா சொன்னா, அதுக்கு முன்னால காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஷ் கோயிலுக்கு பக்கத்தில் லிங்கப்பையர் தெரு அப்படின்னு ஒரு தெரு, இந்த பைனார்கால் மண்டபத்துக்கிட்ட. அதில் நிறைய வீடெல்லாம் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்கிறவர் அவரோட பிள்ளைக்கு திடீர்னு சித்தப்பிரம பிடிச்சாப்புல இருக்கு. இவர் தினம் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கார், சுத்தின்னு இருக்கார். அந்த பையனை சுத்த சொல்ற, அவனும் பெரியவாளை பிரேஷனம் பண்ணா சுத்துறான், பார்க்குறான். அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா கேட்டா, எனக்கு நீ அந்த வீடை தருவியான்னு கேட்டா. அவர் சொன்னார், நான் அந்த வீட்டை பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டு நான் எங்கே போகிறதுன்னு. இல்லை, நான் மடத்தில் சொல்லி வேற வீடு உனக்கு பிரச்சனை, நீ அந்த வீடு எனக்கு தரியான்னு கேட்டேன். அவருக்கு சம்மதம் இல்லை, அதில் கொடுக்கல. இப்போ பிள்ளைக்கு இப்படியே இருந்து இருக்கிறதே அவரால் தாங்க முடியல. அதனால ஏதானும் பிள்ளைக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணி சரியானா போரும் அப்படிங்கிறது. அப்போ அவர் ஒரு நாளைக்கு சொன்னார், பெரியவா அப்பையிலேருந்து கேட்டுங்க, நான் வேணா அந்த வீட்டை பெரியவாளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு முதல் நாள் சொல்லியிருக்க. பெரியவா ரொம்ப சந்தோஷம், அந்த வீட்டை கொடு, நான் உனக்கு வேற இடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் ஸ்தபதியை வர சொல்லும். அவர் உடனே இந்த வீட்டை சொல்லி லிங்கப்பெருத்தில் இருக்கு, நீ என்ன பண்ணு, அந்த வீட்டில் போய் பின்னால் தோட்டம் இருக்கு, இந்த புழக்கடையிலேருந்து பார்த்துன்னு வா, அங்கே போய் ஏதானும் உனக்கு கிடைக்கிறதான்னு போய் பாரு அப்படின்னு. இது பெரியவா சொல்கிறாளே அப்படின்னுட்டு இவர் போனார். ஆளெல்லாம் அழிச்சுன்னு போகிறார். அங்கே போய் பின்னாலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்தபதியாக இருந்ததுனால அந்த புழக்கடைக்கு போகிற வீட்டு முடியறது, அந்த படியெல்லாம் தாண்டி பார்த்தார். பெரியவா சொல்லியிருக்கான்னா தோண்டி பாருன்னு சொல்லியிருக்கா. அதனால என்ன பண்ணார், அங்கே போய் முதல்ல தோண்டினா டங்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா நந்தி. நந்தி தலையில தான் இறங்கி போயிட்டு தானே வந்துட்டு இருக்கா. ஸ்தபதிக்கு ஆச்சரியமா இருந்து, ஐயோ என்ன வீட்டு புழக்கடை படியிலுக்கு அடியில் நந்தி இருக்கார். இப்போ ஸ்தபதியா இருந்ததுனால இவருக்கு என்னன்னா, இப்போ இங்கே நந்தி இருக்குன்னா எவ்வளவு தூரத்தில் ஏதோ சுவாமி இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு அந்த கணக்கு தெரியும். அந்த கணக்கு வச்சுன்னு பார்த்தா அந்த இடம் எதுவாக இருக்குன்னு டாய்லெட், எக்ஸாக்ட் டாய்லெட். இவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி வேற வழி கிடையாது, டாய்லெட் ஐடி அப்படின்னா அங்கே போய் டாய்லெட் அடித்தா தோண்டி பார்த்தா அடியில் சிவலிங்கம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக சிவலிங்கம். சுவாமி தலையில தான் இத்தனை வருஷமா எல்லாரும் பண்ணியிருந்திருக்கா.
இவருக்கு அழுகே வந்துடுத்து. என்ன இப்படி இருக்கு, ஒரு வீடா இருக்கு, தெருவா இருக்கு, தெருவில் உள்ள வீடா இருக்கு, இப்படி வீட்டுல தோட்டத்துக்குள்ள இத்தனை அதிசயம் இருக்கும் அப்படின்னு அவரால் ஜெரிச்சிக்கவே முடியல. அந்த சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சோன்னு பெரியவா கேட்டுட்டே இருக்கா, என்ன ஏதானும் க்ளூ கிடைச்சதா கிடைச்சதா கிடைச்சதா, என்ன கிடைச்சதா என்ன கிடைச்சதான்னு. ஸோ அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். நந்தி கிடைச்சிருத்தோ அப்படின்னோடனே உடனே சாமி கிடைச்சா உடனே இந்த சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சதோ இல்லையோ, இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா கிடைச்சி கொடுத்தா அப்படின்னா உடனே பெரியவானம்னா திடீர்னு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டா. வந்தா இவர் ஆனை மட்டும் சொன்னார், இல்லை இல்லை அது ஒரு டாய்லெட் இருந்த இடமா இருக்கு, அதனால அதெல்லாம் சுத்தம் பண்ணி பெரியவா வராப்பில் இல்லை அந்த இடத்துல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறோம், அப்புறம் பெரியவா வந்து பார்க்கணுன்னா பரமேஸ்வரனே இத்தனை நாள் பொறுத்துன்னுக்கிற எனக்கு என்ன, அத்தனை மலை மூத்திரத்தையும் அவருக்கு நல்ல அபிஷேகம் அவரே பொறுத்துன்னுக்கர், நமக்கு என்ன அப்படின்னா வந்தால் தன் கையில் கொண்டு வந்த கமண்டலத்தினால இந்த தீர்த்தத்தினால இந்த சுவாமி கேட்டா. உடனே சொல்றார், இன்னைக்கு தான் ஜென்மாலேயே புனிதமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் உன்னை வர சொன்னேன், இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன், அவசரமாக வர சொன்னேன். அப்போ சொல்றா, அந்த வீட்டில் இருந்தவர் அவருக்கு இப்படி சொன்னேன், நான் அந்த வீட்டை கொடுன்னே அவர் கொடுக்கல, அவர் கொடுக்கறதுக்கு சம்மதப்படலை. அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னு, அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு வேற என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியல, வேணா கொடுத்துட்றேன்னு. இப்போ எதனாலன்னு, இப்போ சுவாமி தலையில இத்தனை மணி இருந்தால் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் விட்டையும் எப்படி சரியாக இருக்க முடியும் பண்ணிட்டு. அதனால இப்போ சாமிக்கும் விடிமாற்றம் வந்துடுத்தோ, அவருக்கும் விடிமாற்றம் வந்துடுத்தோ. அது என்ன சுவாமி அப்படின்னு, அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். காஞ்சிபுரம் ஸ்தல புராணத்தில் இருக்கு. நீங்கள் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாபர் இருப்பார். அப்படி படுத்துன்னு கிடந்த அனந்த பத்மநாபர் பார்த்தா கையில் ஒரு வில்லத்தை வச்சுட்டு கையில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறாப்புல இருக்கும். சிவ பூஜை பண்ணிட்டு தான் இருக்கார் விஷ்ணு எப்பொழுதும். அந்த சிவ பூஜை பண்ற அவர் என்ன இந்த காஞ்சிபுரத்தில் வந்து தான் அந்த பூஜை பண்ணார். அதனால அப்படி பண்ணின்னு அனந்த பத்மநாபரால் பூஜை பண்ணப்பட்ட சிவலிங்கம். அதனால சுவாமிக்கு பேரே அனந்த பத்மநாபேஸ்வரர். அதுக்கப்புறம் பெரியவா சொல்லி அதை கோவிலாக கட்டி நித்திய பூஜையோடு இப்போ இருந்துருக்கு. சொன்னீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. ஒரு மசூதி இருக்கு, மசூதிக்கு உள்ளுக்குள்ள ஒரு சுவாமி இருக்கார். வெட்ட வெளியில பெரிய தோப்புல துறவுல எல்லாம் பார்த்தா அங்கங்க சுவாமி. இனிமே காஞ்சிபுரத்துல போய் தேவதைகளா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், அங்க பூஜை பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்புறம் 83 பெரியவா காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த ஸ்தல புராணத்தை வச்சுன்னு எடுத்து பார்த்து 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 இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அங்கே இருக்குமா இங்கே இருக்குமான்னு இவாளே போய் போய் பார்க்க சொல்லி கண்டுபிடிச்சு வெட்ட வெளியில் இருந்த சுவாமிக்கெல்லாம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. அவர்கிட்ட கேட்டால் ரிட்டையர் ஆகிட்டேன்னு. ரிட்டையர் ஆகிட்டு ரிட்டையர் ஆனே என்ன வந்ததுன்னு கேட்டா. செட்டில்மெண்ட் என்ன வந்ததுன்னா எத்தனையோ லட்சம் சொன்னேன். இன்னும் பெரியவாசரா உனக்கு இத்தனை பணம் வந்திருக்கேன், நான் ஒன்று சொன்னால் பண்ணுவியான்னு. அவர் ஏதோ 500 கூட 1000 கொடுக்க போறேன்னா நீ ஒரு கோவில் கட்டுறியான்னா. அவர் என்ன மாட்டேன்னு சொல்லுவாரா இல்லை முடியும்னு சொல்லுவாரா? ரிட்டையர் ஆன மனத்தில் கோவிலை கட்டிட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் மாமா மம்மி கோவில் வாசல்லே உட்கார வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு. அதோட அடுத்தது கருங்கல்லால் கட்டணும் பண்ணுதியான்னா. கோவில் கட்டுனாலே போகிறோம், இல்லைன்னா கருங்கல்லால் வேற கட்டு. உடனே பெரியவாசரா நான் சொன்னோன்னு பயந்து போயிட்டியா பண்ணி. உடனே ஒன்றும் இல்லை, ஒரு சுவாமி இந்திரேஸ்வரர் அப்படின்னு இந்திரன் பூஜை பண்ணது அந்த சுவாமி ஒரு எந்த வெட்ட வெளியில் இருக்கான்னு சொல்லி 16 பட்ட சிவலிங்கமாக ரொம்ப அழகாக இருக்கும். அவர் இருக்கார். இந்திரன் பூஜை பண்ண சுவாமி இப்போ ஒதுங்கிறதுக்கு நிழல் கூட இல்லாத பின்னாடி இன்னும் உட்காந்துருக்கார். கருகமர காடு
அதில் இருக்க. நான் நீ என்ன பண்ண, அதை அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கருங்கல்லில் கட்டணும் அப்படின்னா, கருங்கல் தான் தேவதா சாநித்தியத்தை ப்ரிசர்வ் பண்ணும், பொல்யூட் பண்ணாது. அதனால் என்ன பண்ணுவோன்னு, ஒரு 4 கருங்கல் ஸ்லாப் வாங்கு, அந்த சாமிக்கு 3 பக்கம் அந்த கருங்கல் ஸ்லாப் பண்ணிட்டு மேலே ஒரு கல்லை போட்டு மூடு, கருங்கல் கோவில். நான் கோவில் கட்டுன்னா உடனே நீ பெருசானுமே தஞ்சாவூர் கோவில் ஆக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னாக்க இந்தா இப்படி கட்டு அப்படின்னு சொல்லி தானே போய் கும்பாபிஷேகம் பண்ணிச்சு. இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் இப்படி யாரானு வந்தாக்க அவளை நீ ஒரு கோவில் கட்டு, நீ ஒரு கோவில் கட்டு, நீ ஒரு கோவில் கட்டுன்னு. இன்னைக்கு அதுக்கப்புறம் 83க்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருந்த பல சுவாமிகளுக்கெல்லாம் மூச்சு விடுறதுக்கு வெளியில் வந்தாப்ப தான் பூமியில் ஜீவ சமாதியாக இருந்த சுவாமி எல்லாம். அதான் ஸ்தபதி சொல்லுவார். இப்படி ஒரு பெரியவா மட்டும் இல்லாத இருந்தால் என்ன ஆயிருக்கும், நம்மளோட கலாச்சாரத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும், கோவிலோட நிலைமையெல்லாம் என்ன ஆயிருக்கும்னா மண்ணோட மண்ணா போயிருக்கலாம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்தார் அப்படின்னா இவர் அவதாரம் நடமாடும் தெய்வம்னு உலகம் கொண்டாடுறதுன்னா என்ன, இவரோட சாதனைகள்லாம் என்ன ஒருத்தருக்கும் தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இப்படி தான் பண்ணினா அப்படி இருக்கக்கூடிய பிரிவா ஏதோ சுவாமிக்கு தான் பண்ணுறான்னு இல்லை, எல்லாருக்கும். யாரோ அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, சித்த சுவாதீனம் இல்லாத போச்சு, அதுக்கப்புறம் கோவில் கட்டினதுக்கப்புறம் அது அனுகிரகத்தில் சரியாயிடுது அப்படிங்கிறது. பான்ஸ் நாராயணன் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு 3 பொண்கள். அதில் முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் டஃப் அண்ட் டம், காது கேட்காது, வாய் பேசாது. இவரோ அடிக்கடி பெரியவாள்கிட்ட வந்து நின்றுக்கிட்டே உகாருங்கிற இடத்துல பெரியவா இருந்தா மகாராஷ்டிராவில். இதுதானே இந்த உன் பொண்ணுக்கு பெரியவளுக்கு என்ன வயசாகுது, இந்த வயசாகுது, இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாமோ அப்படின்னா. இவர் அழுதா வேண்டா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்கிற அழற அப்படின்னா. இல்லை, அவளோட நிலைமை பெரியவாளுக்கு தெரியும், இந்த காலத்தில் நன்னா இருக்கிற குழந்தைகளுக்கே கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இவளுக்கு காது கேட்காது, வாய் பேசாது, இந்த குழந்தைக்கு எப்படி கல்யாணம் ஆகும் தெரிஞ்சுன்னு பெரியவா கேட்குறா. அதனால இவருக்கு வருத்தம். ஒன்று ஏன் பண்ண முடியாதுங்கிறியா, நான் பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னா. நாராயணன் சொல்றப்பல இன்னும் சேலஞ்சு பண்ணுறாப்புல நான் பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்னா, உடனே என்ன பண்ணா மடத்தில் கைங்கரி சந்திரான்னு நீ என்ன அவனை அழிச்சுக்கோ, கும்பகோணத்தில் ஒரு அட்ரஸ் சொன்னான், நேராக வாத்துக்கு போ, டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மான்னு பெரிய ஆயுர்வேதா, ரொம்ப சத்தான குடும்பம், அவர்கிட்ட போ, நான் சொன்னேன்னு சொல்லு. வாரத்தில் பையன் இருக்கான், அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பெரியவா சொன்னான்னு சொல்லு, நீ போய் என்ன சொல்கிறான்னு கேட்டுவா. இவர் எங்கேருந்து அழைச்சணுமோன்ட்டார். இவர் சொன்னார், இல்லை நான் பொண்ணு கல்யாணங்கிறேன், இருந்தாலும் ஆற்றுல சம்சாரம் இருக்கா, அவளையும் கேட்கணும், கன்சல்ட் பண்ணி தான் போய் பார்க்கணும், அதனால் நான் ஊருக்கு போயிட்டு வேணால் போகிறேன்னா. அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன பண்ண நேராக இவரோடு போயிட்டு அவள்கிட்ட பேசிட்டு ஆம்பளையாள்கிட்ட போய் பொண்ணு கல்யாணம்னு நல்ல செய்தியோடு போய் அவள்கிட்ட பாருங்க, சர்ப்ரைஸ் வாங்கி கொடுக்கணும். சரி, கும்பகோணத்துக்கு போனால் இவருக்கு துணி கூட நம்பிக்கையே இல்லை. ஏதோ பெரியவா சொல்கிறான்னா இந்த காலத்தில் வந்து இப்படிலாம் இருக்கிற குழந்தைகளை யாரும் கல்யாணம் பண்ணிப்பாளா, அதனால் நம்ம போய் கேட்குறதே ஒரு சரியாக தெரியல. இதெல்லாம் பெரியவாளும் நிர்பந்தப்படுத்துகிறா, இவர் போகணும், போகிறார். அவரோட போனால் அவள் வீட்டுக்கு போனால் ஆச்சரியம், எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டா மடத்துலேருந்து வந்திருக்கேன்னு இவர் சந்திராவை தெரியும். என்ன விஷயம், இந்த மாதிரி பெரியவா அனுப்பிச்சார், சொல்லுங்கள், இவருக்கு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து உங்கள் இடத்துல ஏதோ பிள்ளை இருக்கான்னு பண்ணிக்கணும். ஆஹா சரி, பெரியவா சொல்லிட்டா எங்களுக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. இவருக்கு தான் ஒரு பயம் நாராயணனுக்கு. உடனே சொன்னார், நம்ம பெரியவாள்லாம் சரிங்கிறோம், நமக்கு என்னமோ சந்தோஷம்தான், ஆனால் அந்த பையனுக்கு சம்மதமாக இருக்கணும், அதனால் பையனையும் ஒரு வார்த்தை கேட்டுடணும், பையனை பார்க்கணுன்னு இவருக்கு ஒரு ஆசை. ஏன்னா இதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னா அவர்கிட்ட என்ன குறை இருக்குமோன்னு நமக்கு அப்படி தானே தோணும். ஏன்னா நமக்கு எதுவுமே கொஞ்சம் நேரையே முதல்ல வராது.
ஸோ அதனால பையனை பார்த்து அந்த சாக்கில் பார்க்கலாமே அப்படின்ட்டு அதில் அவரை ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னா உடனே பையனை கூப்பிட்டா அந்த ராஜா மாதிரி வந்து நிற்கிறான் பையன். இவருக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த பையனா சொன்னேன் இது மாதிரி பெரியவா அனுப்பிச்சிருக்கா, இவர் பொண்ணு இருக்காதான், அவனுக்கு காது கேட்காது, வாய் பேசாதான், வந்து உனக்கு சம்மதமானு கேட்குறா பெரியவா கல்யாணத்துக்கு. அவர் சொன்ன பெரியவா சொல்லிவிட்டு நீங்கள் ஆற்றுல இருப்பாங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். உடனே இவர் நாராயணன் சொன்னார், அப்பா பொண்ணை பார்க்காத நீ வந்து தீர்மானம் பண்ணாத, நீ ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. பெரியவா சொல்லாமல் இருக்கனால சில இதெல்லாம் நம்ம அப்படியே கேட்குமா தெரியாது. அந்த பையன் சொன்னார், வர்ம மாமா எங்கள் இடத்துல பெரியவா சொல்லிட்டான்னா சொன்னது தான். அதனால் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வேணால் உங்கள் பொண்ணுக்கு வேணால் என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். எனக்கு அவளை பார்த்து அவளை எனக்கு பிடிக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா அவளை பார்க்க சொல்லுங்க, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா வேணால் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு அவள் போயிட்டார். சரி அப்படின்னா உடனே அவள் சொன்னால், நாங்கள் பெரியவாள்கிட்ட வந்து நேராக பேசிடுறோம், எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி பெரியவாள்கிட்ட வந்து நேராக பேசுகிறோம்னு சொல்லுன்னு அவள் அனுப்பிச்சிட்டா. இவர் வந்தால் நாராயணனுக்கு ஏதோ கனவில் நடக்கிறப்ப இருக்கு. ஏன்னே அது திடீர்னு பெரியவா கேட்டால், உன் பொண்ணு கல்யாண விஷயத்தை பண்ண வேண்டாமான்னு கேட்டால் போனேன். அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட போய் பேசி எல்லாம் பண்ணி கல்யாணம் உப்பிலியப்பன் கோயிலில் பண்ணணும்னா அந்த பையன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார். என்னென்ன, நான் பெருமாள்கிட்ட இருந்தேன், அதனால் எனக்கு உப்பிலியப்பன் கோயிலில் வந்து மட்டும் கல்யாணம் பண்ணணும், வேறு ஒரு கண்டிஷன் கிடையாது. இது எப்படி ஒரு பையன் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. இன்னமும் கும்போணத்தில் தான் இருக்கா, சௌக்கியமாக இருக்கா, வீடு வாசலெல்லாம் பிரமாதமாக இருக்கா. அந்த பொண்ணுக்கே அப்புறம் பேங்க்கில் வேலை கிடைச்சி பேங்க்கில் உத்தியோகமாக இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் அந்த பையன் அப்படின்னா, அவர் தீவிர ஆர்எஸ்எஸ்காரர். அவருக்கு என்ன பிரின்சிபல்னா, நம்ம ஒரு கல்யாணம்னு பண்ணிட்டா இது மாதிரி ஒரு ஹேண்டிகேப்பை தான் பண்ணிக்கணும். ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுத்ததா இருக்கணுமே வழியே நம்ம கல்யாணங்கிறது ஒரு கமர்ஷியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக நம்பிக்கை. தெரியவா இல்லைன்னா அப்படிலாம் அனுப்புவாளன்னு அது அவளை எடை போட்டு தான் வச்சுருக்காரு. அப்படி அந்யோன்யமாக தான் அவள் இருந்துருக்கா. வீட்டுக்கு வந்தால் இப்போ போய் உன் ஆம்பளையாகிட்ட சொல்லுவாங்க. சொன்னால் அந்த அம்மாவுக்கு மயக்கம் வரப்படுது. இது என்ன நிஜமாகவே நம்ம பார்த்து குழந்தைக்கிறானுமா, என்ன இது இந்த உலகத்தில் தான் இருக்குமா, வேற எங்கேயான்னு இருக்குமா பண்ணினா பெரியவா. அந்த காலத்தில் அப்போ தான் அந்த வீடியோ கேமராலாம் வர ஆரம்பித்த புதுசு. ரொம்ப பெரிய மனுஷாலத்தில் தான் வீடியோலாம் எடுக்கிறது. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறதே ரொம்ப அப்புறம் தான் வந்தது. பெரியவா என்ன பண்ணான்னா, விட்ட நீ அங்கே உப்பிலியப்பன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறதே அதை எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும்னு. அப்போ சொல்கிறா பெரியவா, வர்றா ஊரில் நடக்கிற கல்யாணம் அத்தனை பத்திரிகையிலையும் சங்கராச்சாரிய அனுகிரகத்தினால சங்கராச்சாரிய அனுகிரகத்திலையும் என் அனுகிரகத்தில் தான் கல்யாணம் நடக்குதுன்னு அத்தனை பத்திரிகை பேர்லேயும் என் பேர் தான் இருக்குது. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமோன்னு, நான் ஒரு கல்யாணம் கூட நேரம் பார்த்தது இல்லைன்னு. ஏன்னா 13 வயசுக்கே இப்படி மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. அதுக்கு முன்னால் ஆத்திரை எதனா அழிச்சுன்னு போனாடா அது எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியாது. அதனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு நான் ஒரு கல்யாணம் கூட பார்த்தது இல்லைடா. ஆனால் நடக்கிற கல்யாணம் முழுக்களும் என் அனுகிரகத்தினால தான் பத்திரிகையில் இருக்குது நிமிஷத்துக்கு. அதனால் உன் பொண்ணு கல்யாணத்தையான்னு நான் பார்க்கணும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக நாராயணன் சொல்லு. அநேகமாக பெரியவா பார்த்த ஒரே வீடியோ அது ஒன்றா தான் இருக்கும். அதில் பார்த்துட்டு எல்லாம் நல்லா நடந்தது அப்படின்ட்டு அருந்ததி காமிச்சான்னா அதை எடுக்கவே இல்லையேன்னா, அருந்ததி வீடியோவில் எவ்வளோ அவர் பான்ஸ்னான சொல்லு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசப்ஷன், இவர் பான்ஸில் கம்பெனியில் இருந்ததுனால இப்படி நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிருக்குன்னா அது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவளுக்கு. அதனால் ஏதோ ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் வச்சா அதெல்லாமும் எடுத்துன்னா அந்த வீடியோவில் அது வர ஆரம்பிச்சுருக்கு. அவர் சொல்லுவார், ஐயோ எல்லோரும் வெங்காய சாம்பார் சாப்பிட்றதெல்லாம் வேறு இப்போ பெரியவா பார்க்க போகிறோம்.
ரிசப்ஷன் டின்னர் நடக்குமா நடக்காத தெரியாது. நினைச்சா நடக்கும். யாரு நினைக்கிறவர் நினைச்சா நடக்கும். அதுக்கப்புறம் 2வது பொண்ணு கல்யாணம் ஆகி இப்படி சௌக்கியமாக தான் இருந்துருக்கா. 3வது பொண்ணு அதை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அது உத்தியோகம் பார்த்துருந்தது. இப்போ மாம்பழத்தில் தான் இருக்கா. நான் இருக்க போர் தெளிவாக இருக்கா அப்படின்னு. அவள் எதுக்காக சொன்னேன்னா, இப்படி நன்னா பிரமாதமாக இருந்து நன்னா படித்து விடிச்சு எல்லாம் வேலை பார்த்துன்னு இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா ஆகுமா அப்படின்னு அப்பா அம்மாலாம் கவலைப்படுற ஒரு காலத்தில் இப்படி இருக்கிற குழந்தைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும், நடந்து சௌக்கியமாக இருக்க முடியும்னா எதனால் பெரியவாங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால, அவள் அனுகிரகம் இருக்கிறதுனால தெரியும். இதுதான் பெரியவாட்ட. அப்படி இருக்கிற பெரியவா யார்ட்டையும் குறையே பார்க்க தெரியாது, எல்லாத்துலேயும் நிறைய தான் பார்க்க தெரியும். ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் பெரியவாள்கிட்ட வந்து பேசின்னு இருக்கார். அவரோட பேசியிருந்தா அவர் மடத்துக்கு ரொம்ப எல்லாம் செய்கிறவர், பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷர். அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதே மடத்தில் கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர் அப்படி குறுக்காத பக்கம் போனேன். பார்த்த உடனே இவர் பார்த்துட்டு, இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு. என்ன பெரியவாட்டே, இவனை தெரியுமா உனக்குன்னா? தெரியுமாவா, இவன் எங்கள் ஊர் தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னா உடனே அவர்கிட்ட வந்து, இப்போ இங்கே குப்பை கொட்ட வந்துட்டானா அப்படின்னா. உடனே பெரியவா சொன்னா, அப்போ உங்கள் ஊர்லேயும் குப்பை தான் கொட்டியிருந்தானா? இங்கே குப்பை கொட்ட வந்துட்டானான்னு தெரியும். அது ஒன்றுங்களா உதவாக்கிற லாய்க்கு இல்லை, சரியாக படிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே ஊரில் ஒன்றும் பண்ண முடியல, குப்பை கொட்ட முடியல. இப்போ இங்கே மடத்தில் குப்பை கொட்ட வந்துட்டு போல இருக்குது, உருட்டாவில் தான் அப்படின்னு அவர். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இவரை பார்த்தாக்க பயந்து நான் தானே ஓடுறான், வேறு எதாவது பார்த்துட போகிறாரோன்னு. ஆனால் கண்டுபிடித்து என்ன உடனே பெரியவா சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த காரியத்திலேயே குப்பை கொட்டுற காரியம் தான் ரொம்ப கஷ்டமான காரியம் தெரியுமோ. உடனே குப்பை மகாத்மி ஆரம்பிச்சுட்டா. வந்து நம்ம வீட்டெல்லாம் நீட்டாக இருக்குது ஆஹா ஓஹுங்கிறமே வந்து இனிமேல் வேலைக்காரெல்லாம் வந்து பெருக்கி தொடச்சி இந்த குப்பையெல்லாம் கொட்டி சுத்தம் பண்ணினாலும் நம்ம மணக்கிறது கௌரவமாக இருக்குது. அது இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த குப்பையெல்லாம் எடுத்து கொட்டலைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகிடும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, உனக்கு இன்னொன்று தெரியுமோ, இந்த கொல்லையில் போய் பாரு, இந்த குப்பைக்குள்ளே எத்தனை இருக்குது தெரியுமோடா அப்படின்னா. இவன் என்ன பண்ணுறா, இங்கே மடத்தில் சமயக்கட்டிலேருந்து இந்த பூஷணிக்காய் பழையக்காய்னு எல்லாத்தையும் கரிகாலாம் நறுக்கிட்டு அதை தூக்கி வழியில் போட்டுறாள். அந்த குப்பை தொட்டியில் அந்த குப்பை குழின்னு இருக்கும், அதில் போட்டால் என்ன எடுத்துருந்தார். அப்படி வேண்டான்னு தூக்கி போட்டு அந்த பூஷணிக்காயும் பறையக்காயும் என்ன ஆச்சுன்னார், அதுவாலே கொடியாக படர்ந்து இப்போ தினம் காயாக காய்ச்சி கொட்டுறதுன்னா. வேண்டான்னு தூக்கி போட்ட குப்பை தான், அது போட்ட இடமும் குப்பை தொட்டி தான். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு, நம்மளை வேண்டான்னு அலட்சியப்படுத்தினா குப்பையில் போட்டாங்கிறதுக்காக அது நின்றுக்கிட்டு இல்லை, அது என்ன பண்ணுறதுன்னு காயாக காய்ச்சி தொங்குறது. இப்போ மடத்தில் தினம் சாப்பிட்றதுக்கு அந்த பூஷணிக்காய் தான் பறையக்காய் தான் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது நீ இன்னும் பார்த்துருக்கியோ, குறுக்கத்தி பூன்னு ஒன்று, புஷ்பத்தில் குறுக்கத்தின்னு ஒரு புஷ்பம். இது அது ரொம்ப தேவதைகளுக்கு பிரீதி, ரொம்ப பூஜைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த பூ எங்கே தெரியுமா பூக்குன்னு, நீ ஆற்றுல இடத்துல வச்சு இனிமேல் செடியில் வச்சாலும் வளராது. அது என்னென்ன குப்பையில் தான் வளரும். இருக்கிறதுலே வசந்த ஜாதி புஷ்பம், பூஜைக்கு ரொம்ப வசந்ததாக இருக்கிறது எங்கே வளருதுன்னு, குப்பையில் தான் வருது. ஆச்சா, குறுக்கத்தி பூ கழிக்கிறது, பறையக்காய் பூஷணிக்காய் பாவக்காய்னு இருக்கிற வேண்டாம்னு தூக்கி போகிறதெல்லாம் அது செடியாக திருப்பி முளைச்சி நமக்கு ஒன்றுக்கு 10 திருப்பி கொடுத்துருது. அதேமாதிரி குப்பை மேனின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுவும் குப்பையில் தான் வளருது. ஒருத்தர் கவனிக்கிறதுல அது பாட்டு வளருது. அதை போல மருந்து கிடையாது அப்படின்னா, உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு குப்பை மேனி
வயத்துக்கு நிறைக்கணுமா, இப்படி பரணிக்காய் பூஷணிக்கான்னு காய்க்கிறது, இனிமேல் நமக்கு பக்திக்கு பூஜைக்கு வேணுமா குப்பைமேனி இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போல்லாம் என்னதும் இல்லாமல் பண்ணுறா சயின்ஸில் இந்த குப்பையிலேருந்து மின்சாரம்லாம் வேற எடுக்கிறாடாம். இப்படின்னு போட்டு குப்பையை போட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டா. குப்பையிலேருந்து இது வருது, அது வருது, அது வருது, இது வருதுன்னு. அவர் ஏண்டாப்பா குப்பை கொட்டவன்னான்னு சொன்னோம். சொன்ன இத்தனையும் சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, ஒவ்வொருக்காரங்க மடத்தில் குப்பை கொட்டுறான்னு அவன் கொட்டுற குப்பையில எத்தனை இருக்கு பாரு. ஏழு பார்த்த நன்னா கொண்டுடாப்பா. அதான் தெரியும். யாரானும் ஒருத்தர் அவளை இன்னொருத்தரை தான் எதிர்க்க ஒரு குறைவாக பேசினாக்க பொறுக்காது பெரியவாளுக்கு. உடனே நம்ம ஒரே தூக்கிடுவான். அதுக்கப்புறம் என்னென்ன பணக்கார எல்லாத்தையும் பணத்தை கொட்டுறதை விட்டுட்டு குப்பையை விட்டுடாதுன்னு இருந்தோம். அதுதான் சாதுவோ சமதரிசினா, சாதுக்களுக்கு இதுதான் வசதி, இது மட்டம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நன்மையைத்தான் பார்த்தா, எல்லாத்துலேயும் இருக்கிற நல்லது தான் அவளுக்கு பார்க்க தெரியுமே ஒழிய அவளுக்கு இது உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வே பார்க்க தெரியாது. அப்படின்தான் சாதுக்குள்ள ஒரு லட்சணம். அப்படி இருக்கக்கூடிய பிரிவா என்னெல்லாம் உபதேசம் பண்ணா, விடியரிசி திட்டம் அப்படிங்கிறது சொன்னால், அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சொன்னால், வார வழிபாட்டு சங்கம் அப்படின்னு வாரத்தில் ஒரு நாளானும் ஒரு ஏரியாவில் இருக்க முடியும்னா அந்த காலனியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் ஒரு இடத்துலையோ போய் அசம்பிள் ஆகி கூட்டு வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வார வழிபாட்டு சங்கம் அப்படின்னு. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒன்று. இதில் வேறு ஒன்றும் இல்லை. மடத்துலேருந்து பிரசாதம் கொடுப்பா, தீபதி குங்குமம் இந்த பிரசாதம்லாம் கொடுப்பா. அதை வாலண்டியர்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் என்றைக்கு லீவாக இருக்கோ ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் இதெல்லாம் போய் கொடுக்கணும். இந்த வியாதிஸ்தாளுக்கு கைதிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்காக ஒரு பிரார்த்தனை, அவளுக்கு ஆறுதல் சொல்லுது. கவலைப்படாதீங்க, மடத்துலேருந்து பெரியவா பிரசாதம் வந்திருக்கு, நீங்கள் எடுத்துக்கோ, உங்கள் கூட நல்ல சீக்கிரம் குணமாகி ஆற்றுக்கு போவேன் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஆறுதல். உடனே நம்மளோட ரேஷனல் திங்கிங் சொல்லணும். இனிமேல் பெரிய பெரிய டாக்டர்லாம் வைத்தியம் பண்ணி போகாதது, இனிமேல் நம்ம பெரிய கொடுக்குற வீதினாலும் குங்குமத்தினாலையும் பெடுமா, நம்ம சொல்கிற 2 வார்த்தையினால ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னா, கஷ்டப்படுறவாளுக்கு இந்த ஆறுதல் தான் ரொம்ப முக்கியம். அதை போல் மருந்து வேறு கிடையாது. என்ன தான் நீங்கள் வைத்தியம் பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அந்த ஆறுதல் வார்த்தைக்கும் ஒரு கரிசனம் அன்பு வெளிப்படுத்துறது தானே இதெல்லாம். ஒரு மனிதநேயம் அப்படின்னா என்ன, எப்போ நம்ம வெளிப்படுத்தணும், ஒருத்தருக்கு ஒரு சிரமங்கிறதே தான் போய் உடனே கவலைப்படாத நீ மட்டும் இல்லை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அதுதான் முக்கியம். யாரோ ஒரு பையன் கேட்டால் இந்த துக்க விசாரிக்க போகணும் அப்படின்னா, இப்போ நீங்களாம் போய் துக்க விசாரிக்கணும்னு போனவர் வந்துடுவார். இப்போ போனவர் வரத்துக்காக துக்கம் விசாரிக்கிறது இல்லை, இருக்கிறவாடும் பேடாத இருக்கிறதுக்கு தான். ஏதோ ஒரு ஆறுதல். அதுதான் முக்கியம். இதுதான் நம்மளோட சனாதன தர்மத்தில் இவ்வளவு ஒரு மனித நேயத்தையும் ஒரு சைக்காலஜியை வச்சுட்டு இது இப்படி வேற ஒரு எந்த மதத்திலையும் நினச்சி கூட பார்க்க தெரியாது. வாழ்க்கலாம் போனால் போனது வந்தது இருந்தா இருக்கே இல்லைன்னா கூட அப்படிதான். அங்கே ஒரு மிருகப்பிராயம்தான், ஆனால் இங்கே தான் மனித பிராயம். அதுக்காக தான் சொன்னான் இதெல்லாம். அதெல்லாம் எப்படி இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா, டெல்லியில் பொள்ளாச்சி கணேசன் அப்படின்னு டெல்லியில் காமாட்சி கோவில் இருக்குது, நம்ம மடம் இருக்குது, காமாட்சி கோவில் இருக்குது, அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்கார். அவரோட அனுபவம்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இந்த பிடியரிசி திட்டம் அப்படின்னு பெரியவா சொன்னான். தினம் சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கிறதே அதில் எடுக்கிற அரிசியில் ஒரு பிடியை ஒரு பானையில் போடுறது. அந்த காலத்தில் நயா பைசா நான் பைசா அப்படின்னு சொன்னான். அதை போட்டுன்னே வருது.
30 நாளைக்கு போட்டோன்னா 30 படி ஆச்சு, அதில் 30 பைசா ஆச்சுன்னு வச்சுக்கோ. இதை எல்லாத்தையும் ஒரு வீடாக போய் வாலண்டியர்ஸ் அதை வாங்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலாக இருக்கட்டும், பாடசாலையாக இருக்கட்டும், எங்கே தேவையாக இருக்கோ அங்கே கொண்டு போய் அதை கொடுத்து, வெறும் அரிசி சாதமாயிடுமா, அதுக்காக தான் காயின்னு போட சொன்னது. அது ஒரு சாதமாக வெடித்து எத்தையோ பண்ணி அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு தயிர் சாதம் ஏதோ ஒரு பக்குவம் பண்ணுறதுக்கு பண்ணி ஒன்று அந்த சாமிக்கு நைவேத்தியம் மட்டும் அந்த வாசல்லையே வச்சுட்டு ஏழைகளுக்கு கொடுக்கறது. பாடசாலையெல்லாம் இப்போ தான் எல்லா பாடசாலையும் பிரமாதமாக இருக்குது. அது கூட சிட்டிக்குள்ளே இருக்கிற பாடசாலையாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாத நிறையா இருக்குது வெளியே. இன்னும் சில பாடசாலைகள்லாம் கஷ்டப்படுற பாடசாலையெல்லாமும் இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலேயே இந்த வேதம் படிக்கிறதுக்குன்னு இந்த குழந்தைகளை விழா, அந்த குழந்தைகள்லாம் பாடசாலையில் படிக்கிறது எந்த குழந்தைகள் அப்படின்னா நன்னா அப்பா அம்மா சௌக்கியமாக இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற குழந்தைகள்லாம் வரதில்லை. ஏதோ சாப்பாட்டை கஷ்டப்படுறவா, சமைக்கார குழந்தைகள், குழந்தைகள் இப்படி தான் வருது. அவளுக்கு என்னென்ன வீட்டில் இருந்தால் ஒரு வேளை சாப்பாடு போட முடியல, அட்லீஸ்ட் ஒரு பாடசாலைக்கு போனாக்கா அங்கே ஒரு சாப்பாடு கிடைக்குமே. ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேதம்னு ஒரு படிப்பான்னு ஒரு அப்படின்னு அதோட ஏதாவது இருக்கிறதுலேயே வசந்த படிப்பான்னு வேதத்தோட நிலைமை அப்படியே ஆகிடுது. பெரியவாசரா ஒரு அம்மா திட்டினாலாம், பாரு ஒழுங்காக மார்க் வாங்கலைன்னா உன்னை மட்டும் படிப்பு வரலைன்னா பாடசாலையில் தள்ளிடுவேன் அப்படின்னா. அது பெரியவா வேலை வந்துருக்கு. உடனே பெரியவா உடனே அவளை கூப்பிட்டு சொல்கிறா, நீ என்ன தலைவீழ சொல்கிறேங்கிறா, நீ இன்னும் இங்கே மார்க் வாங்கலை சரியாக படிக்கலைன்னா பாடசாலையில் தள்ளிடுங்கிற. ஆனால் உன்னை எனக்கு என்ன தெரியுமா தோன்றுதுன்னு, பாடசாலையில் படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா கொண்டு கான்வென்ட்டில் சேரும். கிடச்சிருமா நான் வேதம் வாயில் வந்துடுமா? அதுக்கு ஜென்மமாக புண்ணியம் பண்ணிக்கணும். பிரம்மா தலையில் எழுதியிருந்தால் பாடசாலை முடிக்க போகும், வாயில் வேத மந்திரம் வாயில் வரும். மந்திராதீனம் இந்த தெய்வதம் அப்படின்னு அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் எதுக்கு கட்டுப்பட்டுருக்குன்னு மந்திரத்துக்கு கட்பட்டுருக்கு. இந்திரனை வேணும்னா ஏஹி இந்திரா மந்திரத்தை சொன்னேன்னா மரியாதை இந்திரன் கீழே இறங்கி வந்தான். மஞ்சப்பொடியை பிடிச்சி வச்சு கணானந்தா கணபதி வாங்கன்னு மந்திரத்தை சொல்லி அஸ்மாத் அரிதம் மகான் தியாயாமி ஆவாகாமின்னு அக்ஷதி போட்டேன்னா மரியாதையாக பிள்ளையார் வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா மந்திரத்துக்கு வசப்பட்டவா கட்டுப்பட்டுவா அதுதான். நான் முடிஞ்சு கொடுத்தா வேலை ஆகிடுத்தா யதாஸ்தான் பிரஷ்டாமே போயிட்டு வான்னா உடனே கிளம்பிடுவா. இல்லை இன்னும் ஒரு நாளைக்கு வேணா இருந்துட்டு போகிறேன்னா இங்கே நடக்காது போய. ஏன்னு அவளுக்கு சுவாதீனம் கிடையாது. தேவதைகளுக்கெல்லாம் மந்திரத்துக்குனால்தான். அப்படி இருக்கிற மந்திரத்தையும் வேதத்தையும் ஒன்றும் படிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவனுக்கு அவரும் அது துப்பு இல்லைன்னா அம்டி டம்டி சாட்டானி வரணும் கதை. அப்படிதான் அந்த வேத பாடசாலைக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு கொடு. இதெல்லாம் இந்த பிடியரிசிலாம் அதில் கொடுக்கறது அப்படின்னு. அவர் டெல்லியில் இருந்ததுனால வடதேசமாக இருந்ததுனால என்ன பண்ணார், இங்கே அரிசின்னு பெரியவா சொன்னால் நம்ம ஊருக்காராளாக இருந்தால் அரிசி போடுவா. இதே நார்த் இண்டியன்ஸ்னால் இருந்தாக்கா சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்தாங்கன்னா அதில் ஒரு கையை தூக்கி போடுறது அப்படின்னு அது ஒரு ஆல்டர் வெண்டர். இதை இவர் கலெக்ட் பண்ணி இது மாதிரி யாருக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதே. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஃப்ளாட்டு அதில் போகிற அந்த அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியில் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு காப்லர் செருப்பு தைக்கிறவா. அவர் குடும்பத்தோடு அங்கே தான் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு வேறு ஒன்றும் ஒதுங்கிறதுக்கெலாம் இடம் கிடையாது. அங்கேயே ஒரு மரபை கட்டின்னு அதிலே தான் கொடுக்கணும். 2 குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு புள்ள ஒரு குழந்தைகள் இருக்குது, அவரோட மனைவி இருக்குது. அந்த செருப்பு தைக்கிறதுக்கு அந்த குடும்பத்தோடு இருந்துருக்கா. இவர் போய் பார்த்து இப்படி போகிறதையெல்லாம் பார்த்துருக்கிறது. இவர் மாதம் அங்கே போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதே என்னென்னா ஒரு மாதம் இப்படி போகிறதே பார்த்தா அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு அமக்கணம் என்னென்னா அந்த செருப்பு தைக்கிறவர் காலமாகிட்டார். ஸோ அவரோட அந்த பாடியை போட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்கா, 2 குழந்தைகளை வச்சு அழுதுருக்கா. என்ன பண்ணுன்னு தெரியாது. இது பார்த்தா இவருக்கு ரொம்ப பரிதாபமாக அந்த ஐயோ பாவம் அனாதையாக அந்த 2 குழந்தைகளை வச்சுன்னு இந்த அம்மா இருக்காள் அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன பண்ணார்,
இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் அதையும் இவர் அங்கே கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இது அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னு, நம்ம ஊருக்காரா யாரான டெல்லியில் போனால் முதல் ஃபோன் யாருக்குன்னு கணேசனுக்கு தான், பொள்ளாச்சி கணேசனுக்கு தான். மாமா இது மாதிரி போயிட்டு அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவார். இவர் உடனே என்ன பண்ண, அந்த ஆளோட அதுக்கு இறுதி சடங்கு அடக்கத்துக்கு என்ன பண்ணணுமோ இவரே ஏற்பாடு பண்ணி அதையெல்லாம் பண்ணினார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தவிச்சிருந்தேன், நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து பண்ணினேடு அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு நன்றி. அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தார் இந்த ஆள் தான் ஏதோ செருப்பு இருப்பு தைச்சினி வாழ வயதை கழுவின்னு இருக்கா, அவரும் போயிட்டானா இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த ஃப்ளாட்டில் வாங்குகிற மாவு அரிசி எதுவாக இருந்தாலும் இவாளுக்கு கொடுத்துருது சாப்பாட்டுக்கு அப்படின்னு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணார். இது மட்டும் போகாதுன்னு அவளுக்கு இந்த குழந்தையில ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு பண்ணோம். அதுக்கு ஏதாவது ஒன்றா உடனே அந்த ஃப்ளாட்டில் ஏற்பாடு சொன்னார், நீங்கள் வீட்டு வேலை செய்யறதுக்கு யாரானு ஆளை வச்சுக்காடு, அவளுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுப்பாரு, நீங்கள் என்ன பண்ணுதோ யாரானு வேணும்னா இந்த அம்மாவை வேலைக்கு வச்சுக்கோ, அதுக்கு பணம் வேணும் கொடுத்தா அதில் அந்த குழந்தை எடுத்து ஒரு செலவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இப்படி பண்ணி அது என்ன ஆச்சு, வருஷக்கணக்கானத்தில் இந்த குழந்தைகள் ரெண்டும் படித்து அந்த பையன் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆகிடுது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுது. இவரே எல்லாம் பண்ணி வச்சார். அந்த பையன் முதல்ல சம்பளம் வாங்கினான். சம்பளம் வாங்கினா இந்த அம்மா சொன்னால் இந்த கணேசன்ட்டு தான் கொடுத்து நமஸ்காரம், ஏன்னா அவர் தான் தெய்வம் மாதிரி அன்றைக்கி மட்டும் அவர் வந்து பார்க்கலைன்னால் நம்ம என்ன சின்ன வேணுமோ ஆயிருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி முதல் சம்பளத்தை இவருக்கு தான் கொண்டு கொடுத்து அவர் கையால் வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எமோஷ்னலாக எல்லாம் இருந்தால் என்ன பண்ணேன் பண்ணிவிட்டு நினச்சி பார்த்துக்கிறேன். வருஷ கணக்காச்சு. அன்றைக்கி நாங்கள் எப்படி இருந்தோம், பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டுன்னு இந்த சரீரத்தை அவர் சொன்னார், இது எல்லாம் எங்கள் குருநாதர். நம்ம அதுக்கப்புறம் இவாளுக்கு பெரியவாளை பற்றியும் தெரிய ஆரம்பிச்சு, இவர் எதனால் இந்த அரிசி கொடுக்குற மாவு கொடுக்குற எல்லாம் இவாளுக்கு தெரிஞ்சுது. அதனால் எல்லாம் நம்ம குரு கிருபையினால அவர் ஏதோ இப்படி பண்ணினத்தினாலும் சொன்னத்தினாலும் செய்யணுமே வழிய இல்லையா, நமக்காகவே தோண போகிறதா என்ன, தோணவே தோணாது. அவரோட கருணை அப்படின்னு சொல்ல உடனே அந்த அம்மா சொன்னால், இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா சொல்கிறேன்னு. என்ன இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்குற அந்த சாப்பாட்டு கொடுக்கறது வேண்டாம்னா. இது சொன்னோன்னு கொஞ்சம் சுருக்குனது கணேசனுக்கு. என்னென்ன வர இத்தனை நாள் வாங்கிட்டவர் இப்போ உள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு இது வேண்டாம்னு தோன்றது. கௌரவ கொஞ்சலா நமக்கு எப்பொழுதுமே அப்படிதானே தோணும். இவர் சொன்னார், ஏன் என்ன உள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால இது வேண்டாம்னு தோன்றதான்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னது தான் இவரை உருக்கி அப்படின்னு சொன்னான். அதுக்காக சொல்லலை, வந்து நான் 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்த என் நிலைமையை நினச்சி பார்த்துக்கிறேன். அன்றைக்கி மட்டும் இது இல்லைன்னா நாங்கள் எங்கள் வயிறு ரொம்ப இருக்காது, இந்த குழந்தைகிட்டே ஒரு நல்ல நிலைமை வந்து இருக்காது. அதனால் இப்போ நம்ம நிலைமை நல்ல நிலைமை வந்துவிட்டு இன்னமும் அதை யூஸ் பண்ணினோம்னாக்க பாவம்னு தோன்றது. அது யாருக்கு, நான் அன்றைக்கி இருந்தாப்புல இன்றைக்கி இங்கே யார் இருக்காளோ தெரியாது, யாருக்கு தேவையோ தெரியாது. அதனால் அவளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச உதவி என்ன மாதிரி தேவையாக இருக்கிறவட கிடைக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இதை பார்த்த சே, ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவா, ஒரு செருப்பு தைக்கிறவங்க, அவளுக்கு கூட இன்னும் ஒரு பரந்த ஒரு மனசு இருக்குது. எப்படி இருக்குது அவளோட? நாமளாக இருந்தால் தான் எத்தனை வந்தாலும் வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிறதுக்கு தான் தோணுது. அடுத்த வாழ்க்கையே இல்லாத நமக்கே எல்லாம் வந்துட்டா தேவையில்லைன்னு தோன்றது. ஆனால் சாமானிய ஜனங்களோட மனசெல்லாம் எப்படி இருக்குது? காரணம் என்னென்னு, அது பெரியவாளோட பிரசாதம் பிடியரிசியில் சாப்பிட்டு வளர்ந்ததுன்னா அப்படி தர்ம வழியில் தான் கொண்டு நிறுத்தும். வேறு விடுமா இருந்ததுன்னா எத்தனை வாங்கினாலும் எத்தனை உள்ள அடித்தாலும் உள்ள வாங்கி போட்டுக்கணும்னு தான் தோணும். இது பெரியவா பிரசாதம். அப்படி தான் அந்த பிடியரிசி திட்டம் சொல்லுவோம்.
இது ஏதோ பெரியவா சொன்னால் ஒருபடி அரிசி எடுத்து போடு வச்சா கொண்டு கொடுத்தேன்னு ரொம்ப நடக்கிறதுக்கு நடைமுறைக்கு பார்த்தா ரொம்ப சாமானிய விஷயம் மாதிரி இருக்குது. இதுக்கு ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் எப்படி இருக்குன்னு இப்போ சமீபத்தில் பாலபெரியவா சொன்னால், இப்போ இந்த வெடியரிசி திட்டம் அப்படிங்கிறது முதல்ல இப்படி ஆரம்பித்தது பெரியவா தான், மகாபெரியவா தான். ஆனால் இப்போ பல பேர் அந்த ஸ்கீமை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவ பேரில் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இது ஆரிஜின் மடத்துலேருந்து தான் வந்தது, காஞ்சி மடத்துலேருந்து தான், பெரியவாழ்கிட்டேருந்து தான் தெரியணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால், என் பிள்ளை இன்னும் 2-3 பேர் போயிருந்தான் அவள்கிட்டலாம் சொல்லி பெரிய ட்ரம்மு ஒன்று வாங்கி அதில் ஸ்டிக்கர் காஞ்சி மகாபெரிவா வெடியரிசி திட்டம்னு பெரியவா படத்தையும் போட்டு அதில் ஒட்டி பக்கத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் கொண்டு வைக்கும். எல்லா கோயிலையும் கொண்டு போய் என் பிள்ளை வேணாம் பண்ணிட்டு இருக்காப்போ மயிலாப்பூரை சுற்றி எல்லா கோயிலையும் கொண்டு வச்சு ஒரு அதுக்குன்னு யாரோ வரான்னு வச்சுக்கோ. இது மாதிரி ஒரு குருநாதர் ஒன்று சொன்னான்னா அதை கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாடா. யாரோ ஒரு அம்மா இருக்க அடையாளம் இல்லை, அந்த அம்மா எந்த கோயில் இருக்குன்னு சொல்லி இத்தனை ஒரு பெரிய ட்ரம்மு வாங்கி கொடுத்துட்றா. அதை ஸ்டிக்கரையும் ஒட்டி கொண்டு வச்சு இதை வச்சுக்குவான்னு மட்டும் சொல்லலை. பெரியவா என்ன சொல்லியிருக்காங்க, விசாகம் என்ன பண்ணணுன்னு அந்த ட்ரம்மில் என்ன சேர்ந்துருக்கோ அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு இது மாதிரி எங்கெங்கே தேவையாக இருக்கோ, பாடசாலைக்கு வேணுமா, எங்கே நித்திய அன்னதானம் நடக்கிறதா, இல்லை யாருக்கு தேவையாக இருக்கோ, எந்த கோவிலுக்கு தேவையாக இருக்கோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். அதான் காஞ்சி காமகோடி எடுத்தோட பெருமை. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் சும்மா இருந்துட மாட்டா, அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு அந்த காரியம் ஒழுங்காக நடக்கணும். ஏன்னா லட்சியம் நிறைவேறும். இதுதான் அங்கே சரி. இந்த வெடியரிசி திட்டம் அப்படிங்கிறது இது யாருக்கும் ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஒரு படி அரிசி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அதோட இல்லை. தனம் பிடிக்கு பிடி கைப்பிடி அளவு தனம் தானம் பண்ணுறோம். நம்ம அன்னதானம் பண்ணுற பலனும் வந்து சேரும், புண்ணியம் வந்து சேரும். அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஏன் பெரியவா நம்ம சாப்பாட்டுக்கு இருக்கிற அரிசியில் வைக்கணும் அப்படின்னாங்க, நமக்கு வரதை நமக்கு சாப்பிட்ணுங்கிறத அடுத்த வாரோட ஷேர் பண்ணி, அதுன்னா முக்கியம். எதா வந்தாலும் நம்மளேன்னு கொட்டிகளில் வச்சு கூட்டாது, நமக்கு வரதில் அது எல்லாரோடையும் கூடி இருந்து குளிர்ந்தேன் ஒரு என்பவை ஆண்டாள் சொல்லாடு. வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண, அதுதான் நம்ம தர்மத்தில். அப்படி தான் பெரியவா சொன்னால். அதே மாதிரி இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னா அவர் பிரேத சம்ஸ்காரத்துக்கு எல்லாமே இவர் பண்ணிட்டு ஒரு ஜனவரி 1 காத்தாலே இவருக்கு காலங்காத்தால் ஃபோன் கால். டெல்லியில் ஒரு இடத்துலேருந்து அவர் பேசணும் மாதிரி, மெட்ராஸ்லேருந்து எங்கள் அப்பா வந்த இடத்துல திடீர்னு அவர் போயிட்டார். இப்போது அவருக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு இவருக்கு தான் முன்னமே சொன்னேன். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இவருக்கு தான் முதல் கால் வரும். நியூ இயர் அன்றைக்கி அவர் சொல்கிறப்ப முதல் கால் நியூ இயர் அன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் இப்படி ஆரம்பம். இவர் உடனே போனார், வாரத்தில் பார்த்துட்டு எல்லாம் சொன்னார், வந்து இங்கேயே முதல் நாள் காரியத்தில் முடிச்சுட்டு அப்புறம் வேணால் ஊரில் போய் மெட்ராஸில் போய் காரியம் பண்ணிக்கிறான்னா. உடனே அவா சொன்னால், இல்லை அம்மா வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, எப்படியானும் பாடியை மெட்ராஸில் எடுத்துன்னு வந்துடணும், அங்கே தான் பண்ணணும். ஏன்னா அந்த வீடு அவர் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு ஆசையாக கட்டினார் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த வீட்டில் வந்துட்டு அங்கேயும் தான் அவர் காரியம் பண்ணணும்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறார். இப்படி சென்டிமெண்ட்லாம் அப்படி ஒருத்தர் பண்ணினா என்னென்ன பண்ண முடியும்? இவர் சொன்ன இல்லை இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் இங்கே முதல் ஒரு நாள் காரியத்தை முடிச்சுட்டு வேணால் அப்புறம் அங்கே பண்ணிட்டோம்னா, இல்லை அம்மா அப்படி தான் ஆசைப்படுறான்னா இவர் அதையும் தட்ட முடியல. இவர் சொன்னார், சரி இது இவருக்கே புதுசு, இனிமேல் ஒரு பாடியை பேக் பண்ணி ஊரை விட்டு ஊர் அனுப்புறதெல்லாம் சரி, அதுக்கு உண்டானது பண்ணி தான் ஆகணும்னு இவர் வர. அவள் வீட்டிலேருந்து வரத்தே ரோட்டில் யோசனை முடியாது, யாரை போய் கேட்கலாம், இது யாரை ஹெல்ப் பண்ணுவா? இவர் அங்கேயே லோக்கல்லே டெல்லியில் எல்லா காரியம் பண்ணோன்னா அவருக்கு எல்லா இடமும் தெரியும், அதுக்கு உண்டான அனுபவம் இருக்குது, பண்ணிடலாம். இப்போ இனிமேல் இது ஃப்ளைட்டில் தான் எடுத்துன்னு போய் ஆகணும், ஃப்ளைட்டில் ஏற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய வசதியான குடும்பமும் இல்லை. ஆனாலும் பண்ணணும்னு அவள் தீர்மானமாக இருக்கா.
இவர் யாரை கேட்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே வரத்தே ஒரு டாக்ஸி வருது, அந்த வாசலில் நின்றுது. இவர் யோசனை பண்ணிட்டு ரோட்டில் நிற்கிறார். இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இவர்கிட்ட போய் கேட்கலாமா அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கே அந்த டாக்ஸி வந்து டாக்ஸி வேணுமா அப்படின்னு அவன் கேட்டான். இவர் யோசனை பண்ணிக்கிட்டே அவன் வந்து உடனே இறங்கி வந்து டாக்ஸி வேணுமான்னு கேட்டேன், உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், உங்களை பார்த்தா ஏதோ யோசனை பண்ணுறப்ப தெரியுது, நான் எதானே ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு. உடனே இவர் சொன்ன டாக்ஸிக்காரன் என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம் இப்போ நான் வேறு ஏதோ நினைப்பில் இருக்கேன்ப்பா, வேற ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு இவர் சொன்னால் அவன் விடலை. என்னன்னு சொல்லுவோம், முடிஞ்சால் நான் எதானே எனக்கு என்னாலும் செய்ய முடியும்னா பண்ணுறேன், என்னன்னு சொல்லுவோம். இவன் விடாத கேட்டதுனால இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலப்பா, ஒரு ஆள் போயிட்டாருப்பா, அவர் என்ன மெட்ராஸில் அனுப்பணும், அங்கே தான் போய் காரியம் செய்யணுங்கிறாங்க. நான் அதுக்காக என்ன பண்ணலாம் எது பண்ணாலும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்கிறிய, நீ இப்படி வந்து என்னை கம்பல் பண்ணுறீங்கன்னா அவன் உடனே அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு தெரியும். இவர் பற்றி என்னடா அது கும்பிட போனது இவன் குறுக்க வந்தாரு, திடீர்னு வாசலில் வந்து நின்றுட்டு ரோடில் நிற்கிறதே எதேச்சியாக ரோட் டாக்ஸி போனாப்புல இருக்கு. அவன் நம்மளை பார்த்துட்டு நிறுத்திட்டு நம்ம அவன்கிட்ட போகலைன்னு அதனால அவன் விட்டுட்டும் போகலாம், இல்லாத இவ்வளவு வாக்கு கொடுத்து வார்த்தையை கொடுத்து இதையும் பண்ணுறானே. இவன் சொன்னோடனே இவருக்கு அப்பாடா யாரோ ஒருத்தன் வந்து மாட்டேனானே அப்படின்ட்டு, உனக்கு இதெல்லாம் தெரியுமாண்ணே, உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை, என் கூட வாங்க, மீதி காரியம் நான் பார்த்துக்கிறேன். சரி வண்டியில் ஏறணும்னா உடனே அவன் என்ன சொன்னால், முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதை சொல்லி இதை நேச்சுரல் டெத்தான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து அவள் அதை கிளியர் பண்ணணும். அது இவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படி என்ன சரி ஓடுங்க, உடனே போய் அவளோட ஃபேமிலி டாக்டர் யாரோ அவர்கிட்டேருந்து நேச்சுரல் டெத் தான் இவா இங்கே போய் பண்ணணும்னு சொல்ல கமிஷனா, அதனால் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அதை அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இந்த இவர் என்ன கணேசன் சொன்னாப்புல நான் கூட போனேன், அவ்வளவுதான், மீதி அத்தனையும் அவரே தான் பண்ணியிருக்கேன். போனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த கொடுத்து அவர்கிட்ட கிளியரன்ஸ் ஆகணும். அவர் உடனே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு, நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க சர்டிஃபிகேட்டை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணால், இது ஃப்ளைட்டில் ஏற்றணும்னா அது ஒரு பொட்டியில் வச்சா தான், காஃபியில் வச்சா தான் ஏற்றுவோம் வந்துட்டு நேராக அவனே என்ன பண்ணால் ஒரு சர்ச்சுக்கு அழிச்சுட்டு போனான். அங்கே போய் ஒரு சவப்பெட்டி பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். அது வரத்துக்குள்ளே வேணும்னா இங்கே போலீஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்படி ஒன்று மாற்றி இங்கேக்கு அங்கேக்கு போய் சுற்றி எல்லாம் பண்ணி ஒரு வழியாக எல்லாம் ரெடி. இந்த போன வரத்துக்கு உள்ளுக்குள்ளே வச்சு இங்கேருந்து இதுலேயே எடுத்துன்னு டாக்ஸி ஏர்போர்ட்டுக்கு போனால் அவள் வீட்டில் இந்த பொண்ணு எல்லோரும் வரும். ஏற்றி ஃப்ளைட்டில் ஏற்றி நேராக மெட்ராஸ் ஃப்ளைட்டு கிளம்பினா அவள்லாம் ரொம்ப உணர்ச்சி சுட்டு இப்படி ஒரு நடந்துட்டு ஆசைப்பட்டபடி அம்மா ஆசைப்பட்டு இப்படி நடக்கிறது. இவர் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்த இப்போ தான் கணேசனுக்கு மூச்சு வந்தது. அப்பாடா நியூ இயர், அதுவுமா காலங்காத்தால ஒரு ஃபோன் வந்து நமக்கு எப்படி நம்மளை கவலைப்படுறாப்புல வச்சுக்கிட்டு, இது என்ன பண்ணுறது, இது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, இந்த சமயத்தில் எப்படி ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணாதுன்னு இருக்க முடியாது. ரொம்ப அவருக்கு ரிலீஃபாக இருந்தது. பண்ணி அந்த ஆளை பார்த்த தெய்வம் மாதிரி பார்க்குறாரு. இந்த டாக்ஸி டிரைவரை பார்த்துட்டு என்ன பண்ணார், நீ ஒருத்த மட்டும் சமயத்துக்கு வரலைன்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னு தெரியாது நிலைமை, இவ்வளவு எல்லாம் நடந்துப்பா, உனக்கு என்ன தேங்க்ஸ் சொன்னாலும் போகாது, உனக்கு என்ன கைமாறு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணினார், இவர் பர்ஸ்லேருந்து ஒரு பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறார். நீ பண்ணினதுக்கு இதுக்கு எவ்வளோ ரூபா மதிப்புன்னே சொல்ல முடியாது, அத்தனை பண்ணியிருக்க, இருந்தாலும் என்னால் முடிஞ்சது இதை வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுத்தா அவன் சொன்னான், உன்னோட பணத்துக்காக நான் இதை பண்ணலை, பணத்துக்காக நான் பண்ணலை, வந்து உங்களுக்கு என்ன தெரியல, ஆனால் எனக்கு உங்களை தெரியும், யாரோ பார்த்தாப்புல இருக்கேன், நீங்கள் அங்கே நிற்கிறேடே ரோடில் நிற்கிறேடேன்னு தான் நானாகவே வண்டியை நிறுத்தின்னு வந்து உங்கள்கிட்ட விசாரித்தேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான், நீங்கள் இந்த வாரம்
இந்த ஜீவாத்மக பிரசாதம்லாம் கொடுப்பார். அந்த சப்தர்ஜங்க ஹாஸ்பிட்டல்லவே அவர் கொடுப்பார். இவன் சொல்கிறான், நீங்கள் வந்து கொடுப்பீங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நாம பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் அப்போது அடிபட்டு அங்கே படுத்துருந்தேன். படுத்துருக்கிறதே எனக்கு வேறு ஒருத்தரும் கிடையாது, நான் ஒரு அனாதை. நான் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறதே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் விசிட்டிங் ஹவர்ஸில் எல்லோரும் பார்க்கறதுக்கு அவாவா உறவுகாரெல்லாம் வரவாழ்லாம் இனிமேல் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு பழத்தை வாங்கிட்டு எல்லாம் ஒருத்தரையாக வந்து பார்ப்பா. இதெல்லாம் பார்க்கறதே எனக்கு மனசு ரொம்ப ஒரு தாபமாக இருக்கும். சே, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கரிசனத்தோடு இத்தனை பேர் வந்து பார்க்குறவன், நமக்கு ஒரு நாதி இல்லாத நம்மளை கவனிக்க ஒருத்தர் இல்லை பற்றியா? நம்ம ஒரு நாம் பெரிய உலகத்தில் இத்தனை மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அனாதையாக இருக்க பற்றியான்னு ரொம்ப மனசு புழுங்கி வருத்தப்பட்டு அழுதுருக்கேன். அப்படி நான் அழுத சமயத்தில் என்கிட்டக்கு வந்து என் பெட்டில் வந்து என்னை பார்த்து என்னை விசாரித்து ஆறுதல் சொல்லி எனக்கு ஒன்று கொடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான். ஒரு ஆள் நீங்கள் தான். அதுக்கப்புறம் நான் உடம்பு சரியாகி நான் வெளில வந்தேன். அன்னிலேருந்து என் மனசில் ஒரு இந்த ஆளை எப்போவான்னு பார்த்து இவருக்கு ஏதாவது கைமாற ஏதாவது ஒன்றாலும் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நானும் கடவுளை வேண்டியிருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நீங்கள் பண்ணினது சாதாரண வேலை இல்லை. நீங்கள் கொடுத்தது வேணால் வெறும் சாம்பலாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம். நீங்கள் சொன்னது இனிமேல் நம்ம சொல்கிற வார்த்தையினால ஒருத்தருக்கு உடம்பு சரியாக போயிடுமா? இல்லை, அந்த வார்த்தை தான் பெரிய மருந்து. நம்மளை கவனிக்கிறதுக்கும் உலகத்தில் யாரோ இருக்கா, நம்ம அனாதை இல்லை அப்படின்னு எனக்கு அந்த மனசில் தெம்பை கொடுத்தது நீங்கள் பண்ண வேலை சொல்லி இவர் சொன்னார். இந்த நான் பண்ண வேலை இல்லையா, எங்கள் ஆடு ஏன் ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் அப்படின்னு மகாகவி சொல்கிறானே. அண்டச்சராச்சரத்துக்கும் அம்மையா அப்பனா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னு அந்த ஜெகன்மாதா ஜெகத்பிதாவா எந்த பரம்பொருளுக்கும் அதுதானே குருவாக இருக்குது அப்படின்னா அது தன்னோட குழந்தைகள் யாரையானும் அனாதையாக விட்டுருமா? எந்த ஜீவனையானும் அனாதையாக ஆக்குவான். அக்கா அவளை கவனிக்கிறதுக்கும் இது எப்படியோ ஒரு வழியை பண்ணத்தான் பண்ணுறேன். தான் நேரம் வரணுங்கிறது சொன்னேன். அதனால் இன்றைக்கி தான் என் மனசு திருப்தி அடைஞ்சது. என்னோடய கடமையை செஞ்சேன். இனிமேல் எப்போ என் உயிர் போனாலும் எனக்கு குறையில்லாத போய் அப்படின்னு அவன் கண்ணில் தண்ணி விட்டு சொன்னால் இவரால் அடக்கவே முடியல. சே நம்ம என்னமோ பெரியவா சொன்னான்னு கொண்டு கொடுத்துட்டு போகிறோம். இதுக்கு பின்னால் இவ்வளவு காரியமாக இருக்குது, இவ்வளவு பெரிய இம்பேக்டாக இருக்குது அதுக்கு. அதனால தான் அவர் பெயர் வச்ச ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு. இது வெறும் உடம்புக்கு மட்டும் என்ற வேலையில் சர்வீஸ் இல்லை, அந்த ஆத்மாவை போய் தொடர்ந்து ஒரு ஜீவனோட ஆத்மாவோட அந்த ஆத்ம பந்து. ஒருத்தருக்கு உடம்புனால தான் உறவாக இருக்கணுங்கிறது இல்லை, அந்த ஆத்ம பந்தம் அதோட வேல்யூ அப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொல்லு. ஸோ அதனால் இதோட இம்பேக்ட் எல்லாம் இதுக்கு மேலே இருக்குது. இது மாதிரி எத்தனையோ இடத்துல இருக்குது. காரைக்காலுக்கு போயிருந்தேன். காரைக்காலில் ஒரு ஆட்டோ டிரைவர் இதை சொன்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணான்னு இந்த இனிமேல் இந்த அநாத பிரேத சம்ஸ்காரத்துக்கு அவரை தான் போய் அதை பண்ண ஆரம்பித்தார். பண்ணுறவர் ஒரு இஸ்லாமியர். அதே மாதிரி இந்த டாக்ஸி டிரைவர் எப்படி போய் இனிமேல் இந்த சர்ச்சில் போய் இதை பண்ண சொன்னேன். கிறிஸ்தவர் எதுக்கு சொன்னேன்? பெரியவாளோட உபதேசம் இருக்கட்டும், பெரியவா சொன்ன கைங்கரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஜாதியா, மதமா, குலமா, இனமா எதையும் தாண்டி அத்தனையும் தாண்டி மனித நேயத்தோடு இருந்தது தான் பெரியவாழ்கிட்ட ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொருத்தையும் குடிகொண்டிருக்கா. அதனால தான் பெரியவானா நமக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா பெரியவாளை நினச்சா உருகிறதுன்னா அவர் அப்படி ஒரு மனித தெய்வமாக வாழ்ந்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுடையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு அப்படி இருந்தது தான் பெரியவாளோட சிறப்புன்னு சொல்லி அப்படி இருக்கிற பெரியவாளோட
அந்த அனுகிரகம் உபதேசம் நம்மளையும் மனிதர்களாக ஆக்கட்டும், நம்ம அத்தனை பேரையும் அன்புமயமாக ஆக்கட்டும்னு பிரார்த்தனை இருக்கும். அப்படி இருக்க பெரியவாரோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை நாளை மாலை 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். நம பார்வதி பதையே ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ. एतस्य राज्यमादत्ते यो राजा संराज्यो वस्वमनजते देवसुवामेतानि हविगं भवन्ति एतावन्तो वे देवानागं सवाः त एवास्मे सवान् प्रयच्छन्ति तयनं पुनस्तु वन्दे राज्याय देवसुराजा भवति.